ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அன்பிற்கினிய அதிபர் உட்பட ஏற்பாட்டு குழுவினர்களும் தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது பிள்ளை வளர்ப்பில் அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்கிற நேரத்தில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சவால் தான் இந்த தொழில்நுட்பம். இதோடு எப்படி நடந்து கொள்வது என்று அதிகமான பெற்றார்கள் திணறுகிற நேரத்தில், தடமாறுற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டல் தேவை என்ற ஒரு விஷயத்தில் தான் இந்த நிகழ்வை வடிவமைத்திருக்கிறாங்க. அன்பிக்கினியவர்களே, அதாவது இந்த பிரச்சனையை நானும் நீங்கள் எல்லாருமே முகம் கொடுப்போம். பிள்ளைகள் பொதுவாக இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறது வேறு, அடிக்ட் ஆகிறது என்பது வேறு. ஒரு சாதாரணமாக அடிக்ஷன் என்றது அவங்க அதில் ஃபோனை பறித்தா அவங்களுக்கு கோவம் வந்துடும். சாதாரணமாக இது ஒரு எலியை வச்சு ஒரு பரிசோதனை பண்ணுறாங்க. டோப்பமீன் என்று எங்களோட பிரெயினில் ஒரு ஹார்மோன் இருக்குது, ஒரு ஹார்மோன் சுரக்கும் எங்களுக்கு. இந்த டோப்பமீன் ஹார்மோனை பொறுத்தளவில் அது ரிவார்டு ஹார்மோன்னு சொல்லுவோம். அது திரும்ப 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 ஹாப்பி ஹார்மோன், உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்ற சந்தோஷத்தை தரக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் டோப்பமீன் என்ற ஹார்மோன். இன்னும் பல ஹார்மோன்ஸ் இருக்குது, செரட்டோனின் இருக்குது, ஆக்சிடோக்சின் இருக்குது, இப்படி ஹார்மோன்ஸ் இருக்குது. இதில் டோப்பமீன் என்ற ஹார்மோன் ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இது சுரக்க ஆரம்பிச்சுட்டுன்னு வைங்க, அந்த காரியத்தை திருப்ப 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 செய்வாங்க. ஒரு பிள்ளையை மேடைக்கு ஏற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோன்னு வைங்க, அந்த பிள்ளைக்கு டோப்பமீன் சுரக்கும் என்பது தான் அறிவியல். என்ன சொல்லுதுண்டா, ரிவார்ட் கிடைச்சிச்சுன்னா திரும்ப அந்த காரியத்தை செய்யும். எதனால் ரிவார்ட் கிடைக்குதோ அது கொஞ்சம் இன்னும் ஈடுபாடோடு செய்யும். திரும்ப ரிவார்டு கிடைக்கிற நேரத்தில் திரும்ப ஈடுபாடோடு செய்யும். ஸோ இது இப்போ நம்ம யூடியூப்பை பார்த்துட்டோம்னா, ஃபேஸ்புக் போகிறாங்கன்னா என்ன ரிவார்ட் கிடைக்கிது அப்படின்னு அதை ஸ்க்ரால் பண்ணுற நேரம் அந்த பிள்ளைக்கு வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்றதை ஒன்றை முழுமையாக பார்க்காட்டியும் அடுத்ததே தெரியுதுன்னு அதுக்கு போகிறது. இப்படியே தெரியாமல் நேரம் போயிடும், டோப்பமீனும் சுரக்கும், அடுத்ததில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அடுத்ததில் இதாக இருக்குது. டிவி கேம்லேயும் அதுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் இப்போ டீட்டெயிலாக அதை சொல்லாமல் பேசிக்கலி பிள்ளைகள் அடிக்ட் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். சாதாரணமாக ஒரு எலி அதுக்கு இந்த டோப்பமீனை சுரக்கிற நேரத்தில் என்னன்னு பார்க்குறாங்க. சாதாரணமாக என்ன அதுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு டோப்பமீன் சுரக்க வச்சு பார்க்குறாங்க. ஒரு விஷயத்தில் டோப்பமீன் சுரந்துச்சுன்னு வைங்க, அந்த எலிக்கு ஒரு ஒரு லிவரை வைக்கிறாங்க இந்த பக்கத்தில். அது துள்ளி குதித்து அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு வைங்களேன், அதில் அதுக்கு விருப்பமான உணவு வச்சிருக்கிறாங்கன்னா எலி இந்த லிவரை திறக்குது, அந்த உணவு எடுக்குது, லிவரை திறக்குது, இப்படி செய்யுது. ஸோ இப்போ எலிக்கு அடுத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இப்போ காணாமல் போயிட்டு. முதன்மையானது இவர் தான். ஸோ டோப்பமீனை மட்டும் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததெல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை, அதில் பாட்டுக்கு செத்தது மாதிரி இருக்குது. பிள்ளைகள் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க விளையாடுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடும். ஃபோன் தான் முக்கியம்னு வருவாங்க. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்டா, அவ்வளோ முக்கியமான ஒரு ஹார்மோன் அது கூடுதலாக சுரந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஏதாவது பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குதாண்டா? ஆமாம். எப்படி வழின்னா, சில தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா ஃபோன் எடுத்து கீழே அடிப்பாங்க. ப்ரெஷர் இவங்களுக்கு ஏறி நடக்கிற பிரச்சனையை பார்த்து இவன் படிக்காமலே இருக்கிறாண்டு சில பேர் ஃபோன் எடுத்து பறித்து வச்சுருவாங்க. ஃபோனை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டோட்டலாக ராங். ஏனண்டா இப்போ நாம் இருக்கிறது 2025. இந்த காலத்தில் யாராவது ஃபோன் பாவிக்க தெரியலைன்னா அவர் 1990களுக்கு போயிடுவார். இந்த காலத்தில் ஃபோன் எல்லாருக்கும் தேவை. டெக்னாலஜியோட வளர்ச்சியோடு நம்ம பயணிக்க வேணும். ஸோ அதுக்காண்டி ஃபோனை கொடுக்காதீங்கன்னு யாராவது சொன்னால் அது சுத்தமாக பிள்ளைய பாதிக்க வச்சு நாளைக்கு அவங்க டெவலப் ஆக மாட்டாங்க. இதுக்கு பிறகு உள்ள பிஸ்னஸ்ல இருந்து சகலதும் இந்த மாதிரி மொபைல் டெக்னாலஜியோட சேர்ந்து தான் போகும்.
ஸோ இந்த டெக்னாலஜியில் புள்ள சின்னத்தில் இருந்தே அதோட ரொம்ப நெருக்கமாக வரணும். இப்போ வார 2K கிட்ஸ் அதுக்கு பிறகு வார ஆட்கள்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க நல்லா ஒரு அதாவது சாதாரணமாக 60களில் 70களில் பிறந்தவங்களை விட இவங்க ரொம்ப நல்ல முறையில் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்களோட நல்ல இது பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இயல்புலி எல்லாம் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஃபோனை தூரமாக்கிட்டோம்டா இவங்களோட வயசில் வர மற்ற பிள்ளைகளை விட பேக்வேர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஃபோனை எடுக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஃபோனை எடுக்கிறதோ கம்ப்யூட்டரை தரமாட்டேன்னு சொல்கிறதோ இதிலிருந்து அவங்கள தூரமாக்கிட்டோம்னா அது ஃபெயிலியர். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபோனை கையில் கொடுத்தா அதிலே இருக்கிறாங்க, சாப்பாடும் தேவையில்லை, ஒழுங்கான இது இல்லை, எப்போ பார்த்தாலும் பெட்டில் இருந்துட்டு ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறாங்களே, படிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? பெரிய பிரச்சனை. ஃபோனை எடுக்கவும் இயலாது, ஃபோனை கொடுக்கவும் இயலாது, சப்பவும் இயலாது, ஒழுங்கவும் இயலாதுன்னுவாங்க, துப்பவும் இயலாதுன்னுவாங்க. இதை மாதிரி இப்படி ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குதான்னு கேட்டால் ஆமாம். இந்த பிள்ளைகளை டீப் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து கலட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப டேஞ்சரான பகுதி இதில் இவங்க பார்க்குற யூடியூப்பையும் விட டிவி கேம்ஸ், அதில் வர கேம்ஸ் அது எந்த அளவுக்கு பிள்ளைகளை எஃபெக்ட் ஆகுதுன்னா, ஒரு பையன் நல்ல இது ஸ்ரீலங்காவுடைய நாளிதழில் சண்டே லங்காதீப்பில் வந்த ஒரு செய்தி. ஒரு பையன் நல்லா படிக்கிறான், வாப்பா பெரிய ஆள், உமாவும் பெரிய ஆள், அவங்க சிங்கள மக்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படித்ததுக்கு பிறகு பையனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, மொபைலில் பெஸ்ட் ரிசார்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்ரீலங்கா டாப் 10 ஸ்கூலுக்குள்ளே அந்த புள்ள போகுது. ஸோ அந்த பொடியன் எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்று வேணுமென்றான், அந்த கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு இடையில் ஒரு சின்ன கேப் வரும். ஸோ வீட்டில் இருந்து இவர் கம்ப்யூட்டர் ஒர்க் என்ன செய்கிறாரு, டிவி கேம் விளையாடுறாரு. ஸோ வீட்டில் அம்மா அப்பாவுக்கு அவங்க லேட்டாகி தான் வருவாங்க. வர்ற டைமில் பையன்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. ஸோ வீட்டில் இருக்க போக்கில் இவர் என்னமோ இது பண்ணுறாரு, கொஞ்சம் டிவி கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டார், கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டாருன்னு விளங்குற நேரத்தில் உமா என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி வாப்பாவோட, இவர் ஸ்கூல் விட்டு இங்கே வந்த எந்த நேரம் மெஷினில் விளையாடிட்டே இருக்கிறாரு, இவர் படிப்பு இதாக போயிடும், இவரை நீங்கள் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போங்கட்டார். வாப்பாவோட ஆஃபீஸுக்கு போனால் அங்கே பிசிஸ் இருக்குது. சாதாரணமாக ஆஃப் ஆன பிறகு வாப்பா நைட் வரைக்கும், வாப்பா தானே பாஸ், நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். ஆனால் அங்கே பவர்ஃபுல் பிசி வீட்டில் இருக்கிறத விட. ஸோ அதில் 4 o'clock போகிற ஒரு ஒர்க்கர் ஆஃப் ஆகிற டைமில் அந்த பிசியை டார்கெட் பண்ணிட்டு போய் அங்கே உட்கார்றாரு. அங்கே உட்கார்ந்தா வீட்டில் உள்ள கம்ப்யூட்டரை விட ரொம்ப பவர்ஃபுல் பெரிய கேம்ஸ் எல்லாம் அவருக்கு ஆடலாம். அதில் ஒரு கேமுக்கு இவர் அடிக்ட் ஆகுறாரு. ஸோ வாப்பாவும் அவரோட பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரும் படிக்கிற மாதிரி காட்டிட்டு அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகுறாரு. பிறகு ஒரு டைமில் இவர் பேச்சை நிப்பாட்டுறாரு, கடுமையாக கோவப்படுறாரு, ஏதோ சொன்னாலே கடும் கோவம். அதுக்கு பிறகு இவரோட உடம்பு சும்மா அசையுது, இப்படி துடிப்பு இப்படி வருது. உடனடியே இவங்களை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டுறாங்க. காட்டினா தான் விளங்குது இவர் ஷூட்டிங் கேம் ஒன்றில் அடிக்ட் ஆகிருக்கிறார். ஸோ இவருக்கு போகிற வழியிலெல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி, இவருக்கு படுற மாதிரியும் இதாகி அவருடைய எஜுகேஷன் ரொம்ப இதாகி அவர் பாதிக்கப்பட்டு பிறகு ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தான் அவர் நார்மலான இடத்துக்கு வர்றார். ஸோ கேம்ஸ் என்பது தற்கொலை நீங்கள் அதிகமாக கேள்விப்படுறீங்க. அதிகமான தற்கொலைக்கு கூட கேம்ஸ் கொண்டு போய் விடும். அது எப்படி என்ற அந்த சினாரியோலாம் நம்ம பேசாமல் பொதுவாக கேம்ஸ் ரொம்ப டேஞ்சர். நான் ஒரு பக்கத்தில் இது டேஞ்சர்னு சொல்லப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அதே நான் டிவி அதை கையில் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லப்போ இது என்ன முரண்படுற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ நாங்கள் இதை தான் மேனேஜ் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எங்கள் பிள்ளைக்கு கொடுக்காமவும் மேலாது, கொடுத்தும் பிரச்சனைண்டா என்ன பண்ணுறது? அன்பிக்கினியவங்களே, இதுக்கு நம்ம சொல்லுவோம் ஸ்க்ரீன் டைம்ண்டு. ஒரு பிள்ளையை பொறுத்தளவில் ஒரு பிள்ளைக்கு இத்தனை மணித்தியாலும் ஒரு நாளைக்கு ஒரு அவரா நம்ம ஸ்க்ரீனை தரப்போகிறோம். உங்களுக்குரிய ஃபோனையோ உங்களுடைய ஸ்க்ரீன் டைமோ ஒரு லிமிட் பண்ணி கொடுக்கணும். பேசிக்கலி அந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுலேருந்து அடிக்ஷன் இல்லாமல் ஆக்கலாம். பிரெயினை பொறுத்தளவில் இதுக்கு நம்ம சொல்லுவோம் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. எங்கள் மூளை எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான்னா, சாதாரணமாக நம்ம மாவு எடுத்துகிட்டு வைங்க, அதை ஒவ்வொரு மாதிரி பிணைஞ்சி எங்களுக்கு அதில் நிறைய ஷார்டேஜ் பண்ணலாம். இப்படி பிணைஞ்சு அந்த மாதிரி போட்டு சம்சா செய்யலாம், இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த மாவாலே நிறைய செய்யலாம். எங்கள் பிரெயினை நியூரோ பிளாஸ்டிசிட்டி தேவையான வகையில் அதை டிசைன் பண்ணி கொள்ளலாம். அந்த பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணணும்னு செய்யலாம்னு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி எங்கள் பிரெயினில் இருக்கிறதுனால
அன்பான தாய்மார்களே, பெரியவங்களே, சிம்பிளாக பிள்ளைகளை அதுக்கு செட் பண்ணலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி செய்யணும் என்ன மாதிரி என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்லி நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சிருக்கணும். நம்ம பிள்ளைக்கு என்ன ரூல் செட் பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், அதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதில் நாங்கள் ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். கொஸ்டின் நம்பர் 1, சோஷியல் மீடியா, யூடியூப், இந்த இதில் வர ஃபேஸ்புக்ஸ், இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் பார்க்குறது நல்லமா சரியில்லையான்ற ஒரு கொஸ்டினுக்கு எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் டைமை கொடுக்கலாம் அவங்களுக்கு. சரி, ஒரு மணித்தேனை என்ன செய்ய போகிறாங்க? டிவி கேமில் ஆட போகிறாங்களா, கேம்ஸில் ஆட போகிறாங்களா, ஃபேஸ்புக்கில் இருக்க போகிறாங்களா, யூடியூப்பில் என்ன பார்க்க போகிறாங்க? இது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்க்ரீன் டைம் 1 hour கட்டாயம் கம்பல்சரி கொடுக்கணும் பிள்ளைக்கு. இந்த யுகத்தில் வாழ்கிற பிள்ளைக்கு ஃபோன் 100% கொடுக்கணும், இல்லைன்னா புள்ள பாதிக்கப்படும். அதையும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. உளவியல் ரீதியாக அந்த புள்ள பாதிக்கப்படும். இப்போ இல்லை, புள்ள கள்ளத்தனமாக இன்னொரு ஆளோட ஃபோனில் போய் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட யுகம். இப்போ அந்த டிவைஸ் பிள்ளைக்கு 100% தேவை. இப்போ இங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணாமல் இருப்பீங்களா? அன்றைக்கு ஒரு காலத்தில் இது எசென்ஷியல் இல்லை, இப்போ எசென்ஷியல். கால் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும், இதெல்லாம் எசென்ஷியல். சாதாரணமாக நீங்கள் கோர்ஸ் போய்த்து வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணணும்னு படிச்சிங்களா? பொதுவாக எல்லாருக்கும் இயல்புலேயே வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணணுமோ எல்லாமே உங்களுக்கு இயல்பில் வரும். ஸோ இதே மாதிரி பிள்ளைக்கு எந்த ஸ்க்ரீனை கொடுக்க போகிறோம், ஸ்க்ரீன் டைம் கம்பல்சரி. எப்படி கொடுக்க போகிறோம், பிள்ளை எப்படி தவறு செய்யாமல் இருக்கும், என்ன செய்யலாம், 24 days நான் சொல்லித்தர டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது 24 நாட்களுக்கு பிள்ளையோட நீங்களும் இருந்து செய்கிற டைமில் நியூரோபிளாஸ்டிசிட்டி செஞ்சிடலாம் பிரெயினுக்கு. ரைட். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் விஷயம், வீடுகளில் மொபைல் ஃபோனை கொடுக்க மாட்டாங்க, டிவி பாருங்கன்னு வாங்க, பிரச்சனை இல்லை. சில பிள்ளைகள் கையில் மொபைல் ஃபோன் கொடுப்பாங்க, சில பிள்ளைகள் ஒன்றுமே இல்லைன்னு வைப்பாங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள ரிசல்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிவியில் கதை பார்த்தா என்ன நடக்கும், நாடகம் பார்த்தா என்ன, நாடகம் தானே, குடும்ப கதை தானே, ஒன்றுமே நடக்காது. எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், குடும்ப கதை பார்க்க போகிறோம். டிவி கேம், அந்த கேம்ஸ் எவ்வளோ பிரச்சனையோ அதை விட பிரச்சனை இந்த நாடகம். கேம்ஸால் எப்படி அடிக்ட் ஆகி சில பிரச்சனை வருது, உளவியல் ரீதியான பிரச்சனை, நாடகத்தால் அதை விட பெரிய பிரச்சனை வரப்போகுது. 100% நிப்பாட்ட வேண்டியது ஃபோனை கொடுக்கறது இல்லை, படம் பார்க்கறதை, நாடகம் பார்க்கறதையும் வீட்டில் 100% நிப்பாட்டணும். 100% நிப்பாட்டணும். இப்போ நான் இப்படி சொல்லிட்டு போனால் நீங்கள் கேட்பீங்க, சரி டிவி கேம், நீங்கள் கேம்ஸை பற்றி பேசினா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலாம். ரைட். நாடகத்தில் என்ன பிரச்சனை, படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதால் நாங்களும் தானே பார்த்தோம், நாங்கள் கெட்டு போயிட்டோமான்னு கேட்பீங்க. ஆமாம், பெரிய ப்ராப்ளம் உருவாயிருக்குது உங்கள் ஊர்லேயே. நான் காட்டுறேன். ஒரு படத்தையோ நாடகத்தையோ எடுத்துட்டோம்னா அதில் நிறைய விஷயங்கள் சஜஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், ஒரு பிரெயினுக்கு பரிந்துரை சஜஸ்ட் பண்ணிட்டா இது என்ன சொல்லுதோ அதுக்கேற்ப அந்த பிரெயின் இயங்க ஆரம்பிக்கும். பொதுவாக படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கதாநாயகரை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கதாநாயகர் மேலே ஒரு பிரியத்தை உண்டாக்குவாங்க. இமோஷனலி இந்த கதாநாயகரை விரும்ப வைக்கிறதுக்கு எதெல்லாம் ஒரு மனுஷன் விரும்புவானோ அது எல்லாம் இந்த கதாநாயகத்துக்குள்ள ஆர்டிஃபிஷியலாக கொடுப்பாங்க. ஸோ இந்த கதாநாயகர் கையை தூக்கினாலே பின்னாடி உள்ளவங்க அவர் விரலாசைக்க காட்டி காத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கிரியேட் பண்ணுவாங்க ஒரு மனுஷனை. அதுக்கு பல கோடிகள் செலவழிப்பாங்க. இப்போ இந்த கதாநாயகர் ஆட்டோமேட்டிக்கா அவர் படத்தை தான் நடிச்சிருப்பாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி பெரிய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு, பெரிய குரூப் ஒன்று இருக்கு. ஸோ இந்த கதாநாயகர் நலவு செஞ்சுட்டாருன்னா நோ ப்ராப்ளம். கதாநாயகர் கெடுதி செஞ்சுட்டாருன்னா பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் அழிஞ்சு போவாங்க. ஏனென்றா கிரியேட் பண்ணின கதாநாயகர் அவ்வளோ கோடி கொடுத்து அவரை நல்லவராக காட்டியிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மனுஷனை நல்லவராக காட்டினா அதுக்கு இயல்புலே அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க நல்லவங்கள காட்டி கொள்ளலை தன்னை, அவங்க நிஜமாவே நல்லவங்க தான். ஸோ அட்ராக்ஷன் 1400க்கு முன்னாடி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட அட்ராக்ஷன் அந்த காலத்தில் ஃபேஸ்புக் இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, யூடியூப் இல்லை. இப்போ வரைக்கும் எங்கள் கல்புல அதிக இடம் பிடிச்சவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ அவர் நல்லவர் என்பதனால எங்கள் மனசில் ஏற்பட்ட அந்த கவர்ச்சி. ஒரு கதாநாயகர் ரொம்ப கெட்டவனா கூட இருந்துருவான், ஆனால் படத்துக்காக வேண்டி அவனை அப்படி டிசைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி அவரை விருப்பமாக்குறதுக்காக வேண்டி அவ்வளோ வேலையும் பண்ணிட்டு கதாநாயகர் இப்போ படத்தை நடிப்பார். படத்தில் என்ன வரும்,
படத்தில் வரும் மெடிக்கல் மாஃபியா ஒழிக்க போகிறோன்னு வரும். ஆமாம், நல்லதுதான். ஓ, மாஃபியா ஒழிக்க போகிறாங்களோ, இதில் வர மாஃபியா ஒழிக்க போகிறாங்க, இப்படி மாஃபியாக்கள்லாம் ஒழிக்க போகிறாங்க, தீண்டாமையை ஒழிக்க போகிறாங்க, அதாவது லஞ்சத்தை இல்லாமலாக்க போகிறாங்க, இப்படி எல்லாம் கதையில் படத்தில் காட்டுவாங்க. படத்தில் காட்டினதுக்கு பிறகு அந்த படத்தை பார்க்குற நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஆமாம், அநியாயத்தை தானே ஒழிக்கிறாங்க, வில்லனை தானே தட்டி கேட்குறாங்க, அசிங்கத்தை தானே தட்டி கேட்குறாங்க, இல்லை என்ன தப்பு? இங்கே தான் ஒரு பெரிய பின்னணி ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டைமில் உங்கள் பிள்ளைக்கு எதை கொடுக்க போகிறேன்னு தான் முக்கியமே தவிர ஃபோனை கொடுக்காங்கன்னு நான் சொல்லலை. தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஸ்க்ரீன் டைம் கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ உங்கள் புள்ள, அன்பான பெரியவர்களே, நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட், அவங்களுக்குள்ள ஸ்க்ரீன் டைமில் என்னத்தை நான் இது பண்ண போகிறோம், அதில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயமாக ஃபஸ்ட்டு தவிர்த்து கொள்ள வேண்டியது, எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமானது படம் என்று சொல்லிட்டு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, படத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு வருது, உங்கள் புள்ள அழிஞ்சு போயிருமென்னு நான் சொன்னால் நீங்கள் நான் நிப்பாட்டி கேட்கணும், எப்படி ப்ரூஃப் பண்ணுங்க. சயின்டிஃபிக்கலி நான் அதை ப்ரூஃப் பண்ணுவேன். பிரெயினுக்குள்ளே என்ன நடக்குது, இதுக்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓகே, இதில் என்ன நடக்க போகுது, என்ன உள்ளுக்குள்ளே நடக்க போகுது, எப்படி உங்கள் புள்ள மாற போகிறாரு, உங்கள் பிள்ளைய இன்னொரு ஆள் திருடி எடுத்துகிட்டு போகிறாருன்னு உங்கள் வீட்டில் இருந்து, அதுதான் இந்த படம் செய்ய போகுது. இது செய்ய போகுது ஜஸ்ட். இதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எங்களுக்கு கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் பண்ணினாங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு பின்னாடின்னு ரெண்டாக பிரிப்போம். பிஃபோர் லாக்டவுன், லாக்டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். லாக்டவுனுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகளும் லாக்டவுனுக்கு பிறகு உள்ள பிள்ளைகளும் டிஃப்ரெண்ட் இருக்கிறதாக அதிகமான ஸ்கூலில் டீச்சர்ஸ் மார்கள் சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் சரி என்றார். அதிபர் அவர்களும் சொல்கிறாங்க, லாக்டவுனுக்கு பிறகு உள்ள பிள்ளைகள் டிஃப்ரெண்ட்ன்றாங்க. சாதாரணமாக லாக்டவுனுக்கு பிறகு பண்டிபி பாடசாலைகள், அதிகமான பாடசாலைகள் நான் இம்மீடியட்லி லாக்டவுனுக்கு பிறகு 2022 2023 நான் நிகழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறேன். உங்கள் குருநாகல் ஏரியாவில் ஃபஸ்ட்டுக்கு பரகாதேனிய சென்ட்ரல் காலேஜுக்கு போகிறேன். நான் லாக்டவுனுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. வளமையாக அங்கே போய் நான் நிகழ்ச்சியை செஞ்சேன்டா மோட்டிவேஷன் தான் செய்வேன். அதிபர் என்கிட்ட வேண்டு கொண்டது என்னண்டா, இல்லை போதைப் பொருளை பற்றி பேசுங்கன்றாங்க. போதைப் பொருளை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ எல்லா பாடசாலையும் வளமையாக போச்சு. போனால் எஜுகேஷன் அவங்கள உணர்வாக இது பண்ணுங்க, அவங்கள கொஞ்சம் பாசிட்டிவாக இது பண்ணுங்க, மோட்டிவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் லாக்டவுனுக்கு பிறகு, கொரோனாக்கு பிறகு, கோவிடுக்கு பிறகு அதிகமாக சொல்கிறாங்க, பிள்ளைகளை கொஞ்சம் டச் பண்ணிட்டு போங்க, ஒழுக்கத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அதை எப்பயும் ஒழுக்கத்தை இருந்தாலும் டீச்சர்ஸை மதிக்கிறாங்க இல்லை, டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டாங்க. 5ஆம் ஆண்டு பையன் 5ஆம் ஆண்டே இல்லை, 8ஆம் ஆண்டு பையன் 8ஆம் ஆண்டு மாதிரியே இல்லை, டோட்டலாக என்னமோ நடந்துட்டு சடன்லி என்னமோ டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. ஓகே, நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த அறைக்குள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லா டோரும் பூட்டப்பட்டிருக்குது. இந்த பிள்ளைகள் திடீரென்னு மாறுறாங்கண்டா, ஒன்று கதவை திறந்து யாராவது வந்தாங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம், சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்ப்போம். யாருமே வரலண்டா, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் தான் அந்த பிள்ளைகளை மாற்றிருக்கணும். ஸோ லாக்டவுன் பண்ணி பள்ளி பூட்டியாச்சு, ஸ்கூல் பூட்டியாச்சு, வீட்டில் தான் இருந்தோம். ஸோ வீட்டில் வாப்பாவா பிள்ளைய தப்பான வழிக்கு அனுப்பிடுறாரு, உம்மாவா? எப்படி லாக்டவுன் நேரம் சரி, மற்ற நேரம் சுற்றுலா போனாங்க, வேற ஏதாவது கண்டாங்க, வெளியில் பயணிச்சாங்க, டியூஷன் போனாங்க, சொல்லலாம். எல்லாம் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் ரெட் அலர்ட் கொடுத்த நாடு நம்ம நாடு, யூஎன்னால. ஸோ 2 ப்ரொஃபசர்ஸ் மார்கள் குளியாப்பட்டிய ஜோனில் ஆய்வு பண்ணி போட்டு அதிர்ச்சியான தகவல் வெளியிடுறாங்க. ஸ்ரீலங்காவுடைய பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக போச்சு இந்த பிரச்சனை. இதுக்கு முன்னாடி போதைப் பொருள் இல்லாத நாடு இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் பயங்கரமாகவே பாடசாலை மாணவர்களே இதுக்கு இதாகிற அளவுக்கு போச்சு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? நீங்கள் சும்மா ஆரம்பிங்க பார்ப்போம். லாக்டவுனுக்கு முன்னாடி பின்னாடி. ஸோ இந்த கோவிட் டைமில் என்ன நடந்துச்சு? பிள்ளைகள் ரொம்ப மோசமாயிட்டாங்க என்று அர்த்தம். உம்மா பக்கத்தில் இருந்து, பாப்பா பக்கத்தில் இருந்து, ரோட்டுக்கு, அதாவது கர்ஃபியூ போடப்பட்டிருக்குது, எல்லாமே போடப்பட்டிருக்குது. எப்படி புள்ள தப்பான புள்ளையா மாறிச்சு? ஆனா இயல்பாக இப்ப நாங்க ஸ்கூலுக்கு போறாங்க, மதரசா போறாங்க, பள்ளிக்கு போறாங்க. இப்ப அவங்க தவறு செய்யறதை விட கூடுதலான தப்பான ரூட்ல அப்ப அந்த பிள்ளைகளோட மைண்ட் செட் மாறி. என்ன காரணம்? என்ன காரணம்? போன்ல இருக்கிற எல்லாம் இல்ல. போன்ல என்ன பிரச்சனை?
ஃபோனில் எதை பார்த்தாங்க அவங்க? ஃபோன் தான் காரணம்டா. ஃபோனில் எவ்வளவோ ப்ராஸ் அண்ட் கான்ஸ், நன்மையும் இருக்கு கெடுதியும் இருக்குது. அதில் உள்ள என்னத்தை பார்த்தாங்க? என்ன பிரச்சனை? கேம்ஸ் விளையாடினாங்க, வேற மூவி, ஆன்லைன் கிளாஸில் போனாங்க, சரி அதில் டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஓகே. மூவிஸ், பிள்ளைகள் ஒன்று விளையாடினா கேம் விளையாடிருப்பாங்க, அடுத்த மூவி பார்த்துருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொன்னேன், பிரெயின் வாஷ். ஒரு பையனை அவருடைய வயசுக்கேற்ப அவரை சரியாக புரிஞ்சு என்ன பண்ணலாம், அதுக்கேற்ப அவரை கவர்ந்து உள்ள கெடுத்தா இவர் சொல்றதெல்லாம் அவர் செய்வார். நான் சொல்றது விளங்குதா? ஒரு பிள்ளைய கவர்ந்துட்டோம்னா, இப்ப கவர்ந்தவர், நான் கவர்ந்துட்டேன்டா, நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஸோ கதாநாயகர் சிம்பிளா கவருவார். ஸ்பெஷலி இளம் வயது வரப்போக்கில் அவங்களுக்கு லீடர்ஷிப் தேவைப்படும். சாதாரணமாக பறவை பறக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கூட்டமா பறவை பறக்க போக்கில் முன்னாடி ஒரு பறவை பறக்கும், பின்னாடி ஒரு கூட்டம் பறவை பறக்கும். இந்த முன்னாடி பறக்கிற பறவையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவர் லீட் பண்ணி முன்னாடி போவார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி வந்துடுவார், பின்னாடி உள்ளவர் முன்னாடி வருவார். ஏனென்றா முன்னாடி போறவங்க அவர் செலவழிச்சு டயர்டாகி முன்னாடி போவார். ஸோ இப்படி ஒரு ஷேப்ல வரும் சயின்டிஃபிக்கலி. பின்னாடி போறவங்க அந்த காற்றை வெட்டிட்டு முன்னாடி உள்ளவர் போவார். காற்று வெட்டுறதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவை வரும். பின்னாடி உள்ளவங்க இப்படி ரெக்கையை வச்சுட்டு போவாங்க. அவர் டயர்டாக அவர் பின்னாடி வர இன்னொரு பவர் முன்னாடி போயிட்டு காற்றை வெட்டும். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு லீடர்ஷிப் தேவை. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் வருவார். அவங்க யாரு அதாவது பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாம் பிரிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட உள்ள ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளை முன்னுக்கு போடுவார். சாதாரண ஒரு பொடியன் இப்போ பான் வாங்க போனால் 5 பேரோட போவாங்க, ரொட்டி வாங்கிட்டு வரப்போக்கில் 5 பேரோட வருவாங்க. இதே 50 வயசு வாப்பா பான் வாங்க போறதுக்கு 10 பேரை கூட்டிட்டு போவாரு, அவர் மட்டும்தான் போவார். அவரே 18 வயசுல இருக்கிற நேரத்தில் 5 பேரோட போயிருப்பாரு. பொதுவாக அவங்க ஒரு டீமா இருக்க ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்த சரிக்கு அவங்க லீடர் யாருண்டா, கதாநாயகர் தான் லீடர். கதாநாயகர் என்ன சொன்னாலும் பையன் செய்வான். இதுதான் உண்மையான சாப்டர். ஸோ இந்த இடத்துல லீடர்ஷிப்பு, தாய் தகப்பன் எப்படி அவங்க கல்வியில் யாரை லீடராக மாற்றணும் என்பதை நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ பிரச்சனையை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஏற்பட்ட பிரச்சனை லீடர்ஷிப் கிரியேட் ஆகுது. மைண்டுக்கு லீடர்ஷிப் தேவை. யங்ஸ்டர்ஸ் ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க, அவங்க தனியாக நிற்க மாட்டாங்க. நின்று அவருக்கு நோய், அவரை கட்டாயமாக மனநல மருத்துவத்தை காட்டி ஆகணும். ஒரு பையன் தனியாக நிற்கிறான்னா அவர் டேஞ்சர், அது சரியில்லை. அவர் எப்பயுமே அந்த வயசுக்கு அப்படி தான் இருக்கணும், அதான் இயல்பு. சின்னவன் மேலே குதிக்க தான் ஓணும், சின்னவர் விளையாடணும், இழுத்து போடணும். அப்படி இல்லாமல் ஒரு மூலையில இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன நோய்னு பார்க்கணும். இதே மாதிரி அந்த இளைஞர்கள் கூட்டமாக தான் இருப்பாங்க, குரூப்பாக தான் இருப்பாங்க. சரி, இந்த இளைஞர்களுக்கு என்ன தேவை? லீடர்ஷிப் தேவைன்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க ஃபாலோ பண்ண ரெடி, லீடரை ஃபாலோ பண்ண ரெடி. ஸோ லீடர் இப்படி ஒரு தலையை முடி இப்படி பாதியாக வெட்டிட்டாருண்டா இவனும் அதை வெட்டுமா? வெக்கம் இல்லையா? கூடுதலான வெக்கம் இருக்குது இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு. கூடுதலான வெக்கம் 50 வயசுக்கா 5 வயசுக்கான்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுல வெக்கம் கம்மி, பெருசாக பெருசாக அது மேனேஜ் ஆகிரும். ஆனால் யங்ஸ்டர்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு கூடுதல் வெக்கம் இருக்கு. சாதாரண வீட்டுக்கு ஆட்கள் வந்துட்டாங்கன்னா அவன் வீட்டு 10, 15 வயசு கடற்கடன்னு உள்ள ஓடிடுவார். அவ்வளோ வெக்கப்படுவார், கூச்சப்படுவார். ஏன்னா அந்த வயசு கூச்சத்தோடு இருக்கிற வயசுல தைரியமா பிஞ்ச கல்ச்சரை கொடுத்துட்டு போவார். அது ஏன் இந்த டெனிம் இவ்வளவு பிஞ்சதை ஒரு தைரியம் கொடுத்துட்டு போறாருண்டா, அவருக்கு வெக்கம் இல்லாம இல்லை. 7 மண்டை இவ்வளவு பிஞ்சு தானே டெனிம் இருக்குது. இந்த ஷர்ட்ல அயன் பாக்ஸை கொண்டு வச்சு ஒரு ஓட்டையை போட்டு கொடுக்க பார்ப்போம். இது 3 ஓட்டையோட சேர்த்து 4வது ஓட்டை சேர்த்து கொடுத்துட்டு போப்பான்னு பாருங்க பார்ப்போம். அவர் உடுக்க இயலாது. இந்த ஓட்டைக அவர் ஏன் அவர் ஓட்டையாக்கி கொடுத்தாரு? கதாநாயகர் இப்படி உடுத்தாரா, அதனால அவர் இவ்வளவு இங்கேயும் ஓட்டை போடுவாரா. ஆனா கதாநாயகர் ஷர்ட்ல இங்க ஓட்டை இல்லையா, அதனால ஓட்டை போட மாட்டாராம். பிரச்சனை அவருடைய வெக்கம் இல்லை. இங்க பிரச்சனை கதாநாயகரை பின்தொடர்றது. நாங்க நினைச்சிடக்கூடாது இவங்க வெக்கம் இல்லாம கொண்டே வெட்டிட்டு போறாங்க, வெக்கம் எல்லாம் அப்படி இருக்குது. கதாநாயகர் இந்த துண்டை வெட்டி போட்டாருன்னா இவரும் வெட்டுவார். ஸோ இது கதாநாயகரை கிரியேட் பண்ண உடனே மார்க்கெட் பெருசு வந்து இளைஞர்கள்லாம் கவர்ந்துடலாம். இது என்ன மார்க்கெட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க? ஒரு படம், திரைப்படம் வந்துச்சுண்டா மார்க்கெட்டே மாறிடும். ஹாலிவுட், பாலிவுட்லேருந்து எல்லாமே அப்படி தான். வேர்ல்டு மார்க்கெட்டில் அந்த கதாநாயகன் நீங்கள் நினைக்கிறீங்க என்னவோ படம் நடிக்கிறாங்க, அவருக்கு சல்லியை கொடுக்குறாங்க, படத்துக்கு ப்ராஃபிட் வருவது இல்லை. இதுக்கு பின்னாடி தான் நிறைய மாஃபியாக்காரங்க. நாங்கள் ரிப்போர்ட்டோடு சொல்கிறோம் உங்களுக்கு. இந்தியாவில் அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. 53% ஆஃப் தி இண்டியன்ஸ்
53% இந்தியர்கள் புகைப்பிடிப்பது படத்துக்கு பிறகுன்றாங்க. படத்தால் தான் புகைப்பிடித்தல் இந்தியாவில் 53% உருவாகி. மற்ற 47% விடுங்க, 53% யங்ஸ்டர்ஸ் இந்தியாவில் புகைப்பிடித்தது படத்தால். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாக ஒரு படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார், இப்போ உள்ள விஜய் நடிக்கிறான், எவனோ ஒரு சைத்தான் நடிக்கிறான்னு வைங்க, நடிச்சிட்டான்டா அவனுக்கு கோடி கோடியாக சாக்கில் கொடுப்பாங்க. அவர் அந்த கோடியெல்லாம் எடுப்பார். ஆனால் அவங்கள்ட்ட கேட்குறேன், ஒரு ஆள் ஸ்மோக் பண்ணுற ஒரு ஆள் இருக்கிறார், இங்கால ஒரு கேமரா வருது, இங்கால ஒரு கேமரா வருது, இப்படி ஒரு கேமரா வருது. அவர் ஸ்மோக் பண்ணுறவராக இருந்தால் கூட எக்ஸ்கியூஸ் மீ வெயிட் மினிட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே போயிட்டு அவர் ஸ்மோக் பண்ணிட்டு வருவார். கேமரா முன்னாடி ஸ்மோக் பண்ணுவாரா? அந்த படத்தில் ஸ்கிரிப்டில் தெளிவாகவே இருக்குது, ஸ்மோக் பண்ணுற காட்சியை தூக்கி போடணுமா, வெட்டி போடணுமா, இப்படி போடணுமா, இது 100% வெல் பிளான் பட்டு கதாநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்மோக்கிங் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படின்னா அவ்வளவு கேமரா மோன்ல இருக்கிற டைம்ல கதாநாயகி ஸ்மோக் பண்ணணும். அவருக்கு அந்த நேரத்தில் ஆம்பளை ஸ்மோக் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஃபீலிங் அவர் குடிக்கிறதுல, அவருடைய கண்ணில், அவருடைய உருவத்தில் இதெல்லாம் உருவாக்கிடுவாங்க. உருவாக்கினா நீங்க கேட்குறீங்க, எதுக்கு இது படத்துக்கு தேவை? ஏப்பா நீ மாஃபியா ஒழிக்க போன, லஞ்சத்தை ஒழிக்க போற, ஊழலும் ஒழிக்க போற, அசிங்கத்தை ஒழிக்க போற, இது கேன்சரை உண்டாக்கும் என்று தெரியுது. நல்ல வேலைக்கு உங்க மாஃபியாக்காரவங்க தான் இதுக்கு ஃபண்ட் பண்றாளுக்கு. நீங்க நினைச்சிடக்கூடாது படம் நடிக்கிறதுக்கு இத்தனை கோடி என்றா ஸ்மோக் பண்றதுக்கு அதை விட கோடி சாக்கில் கிடைக்கும். ஏனென்றா ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கொண்ட டொபாக்கோ கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான இந்த சிகரெட்டை விளம்பரப்படுத்துறதுக்கு ஸ்டேட் மீடியாவில் போய் நாங்கள் இத்தனை கோடி உங்கள் டேபிள் இத்தனை மில்லியன் வைக்கிறோம்டா ஸ்டேட் மீடியா சென்சர் பண்ணி நோ ப்ரோஹிபிட்டட். எங்கள் நாட்டிலேயோ அதிகமான நாடுகள்லையோ இந்த மாதிரி மக்களுக்கு கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை விளம்பரப்படுத்த இயலாது. ஸோ அவங்க சென்சரில் இருந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இயலாது. பொதுவாக எல்லா கம்பெனிஸும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினாதான் ப்ராஃபிட் கூடும், சேல்ஸ் நடக்கும். ஸோ எப்படி சிகரெட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது? உங்களுக்கு தேவையான பண்ணை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். எப்படிப்பா சிகரெட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது? சரி, இதுக்காக அவங்க எல்லா மீடியாலையும் போயிட்டு பார்க்குறாங்க. ஸ்டேட் மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் எல்லாம் கேன்சர். அப்போ 100 பேர் சிகரெட் குடிச்சா 10 பேர் செத்து போகிறான், வாடிக்கையாளர் 90 பேர், அடுத்த வருஷத்தில் இன்னொரு 10 பேர் செத்து போயிட்டான், 80. ஸோ பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகுமா? பிஸ்னஸ் வளருமா? லொஸ்ட் ஆகும். இந்த 100 பேரில் 10 பேர் சாக போக்கில் உங்கள் புள்ளைய ரெடி பண்ணுறான். அங்கே 10 பேர் கேன்சரில் சாகரத்தில் துடிக்கிற டைமில் அவன் கவ்வி புலி பதுங்குது பாயிரத்துக்கு மாறி இங்கேருந்து 20 பேர் அவன் எடுக்கிறான். அதில் உங்கள் புள்ள ஒரு ஆள் ட்ரை பண்ணி அதுக்கு வலை வீசப்படுவது. அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் பொதுவாக பெரிய பெரிய ஸ்கூல்ஸுக்கு முன்னாடி நல்ல ஒயிட் கலர் ஒரு காரில் நல்ல ட்ரெஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆள் காரில் பொனட்டில் அப்படி உட்காந்துட்டு இப்படியே காலுக்கு மேல் காலை போட்டு ஸ்மோக் பண்ணுவார். புள்ளைய வெளியே போகிற நேரம். இது சாதாரண, இது வேணுமென்றே நடத்துறது. ஏனெண்டா ஒரு பொடி எனக்கு நான் ஆம்பளை ஆகிட்டேன், ஒரு பெரியவன் ஆகிட்டேன்டா, ஓ இது ஒரு ஸ்டைல், இதுதான் ஸ்டைலிஷ். படித்தவன் கையை போட்டுட்டு ஸ்மோக் பண்ணுறான்னு குற்றம் இல்லைப்பான்னு ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா மீடியாவில் கொடுக்கல, தனிப்பட்ட ரீதியை ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தடுக்கிறாது, அப்படி பயன்படுத்துகிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் பேசலை, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்களா, சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனால் கதாநாயகர் கையில் கொடுப்பாங்க. கையில் கொடுத்த உடனே ஸ்மோக் பண்ணுறது கொடுத்த உடனே என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்கள் பொய்யை அப்படியே பார்த்துட்டு நிற்பாங்க படத்தை. நீங்கள் நினைக்கிறீங்க அவர் படம் தான் பார்க்குறாங்க. அவர் பிரெயினில் கதாநாயகரோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் மனசில் பதியும். அவர் விசில் அடிச்சா விசில் அடிக்கிறது, அவர் குதிச்சா குதிக்கிறது, அவர் கையில் எடுத்து சிகரெட் இப்படி போட்டா இப்படி போடுறது, அதை ஊதி பார்க்கறது. சிகரெட்டு தான் ஃபர்ஸ்ட் டோர். அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் வர ஆரம்பிக்கும், எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸ்மோக்ல தொடங்கிட்டாங்கன்னா அது மெல்ல மெல்ல எல்லா வாயிலையும் திறக்கும். நான் கேட்கிற நலவு செய்கிறாங்கண்டா இவங்க ஏன் சிகரெட்டை கையில் எடுத்தாங்க? ஒரு ஊரில் உங்கள் ஊரில் பிரியாணி பார்சல் இருக்குது, அதில் மேலே போட்டு வச்சுக்கிறாங்க பிரியாணி சாப்பிட்டா கேன்சர் வரும், இந்த பிரியாணியை சாப்பிட்டா. இன்னொரு கடையில் பிரியாணி விற்கிறாங்க, கேன்சர் வராதுன்னு போட்டுக்கிறாங்க. எதை எடுப்பீங்க? உங்கள் பிள்ளைக்கு தெரியும் அவர் படித்தா கேன்சர் வந்தால் நம்ம அழிஞ்சு போயிடுவோன்னு தெரியுது. தெரிஞ்ச ஒரு பொருளை கவர்மெண்ட் அவ்வளோ பெரிய எழுத்தா போட்டு பார்த்துச்சு. அது கேட்குற பாடு இல்லை. கேன்சர் நோயாளியோட ஃபோட்டோ எடுத்து போட்டுச்சு. இப்படி கொதறி போயிரும்பா, இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது, இது கன்ஃபார்ம், இதால் இவ்வளோ பெரிய நோய்கள் வரப்போகுது என்றது கவர்மெண்ட் எடுத்து காட்டுது. அந்த இதில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அட்டாக் இருக்குது. ஸோ சிகரெட்டை விற்கிறேன்னா அவங்க சின்னதாக வந்து விற்கலாது, இந்த ஃபோட்டோஸை அடித்து அவங்க ப்ராடக்ட்லேயே இது ரொம்ப மோசமானதுன்னு காட்டி
நீங்கள் பெட்டிஸ் விற்கிறீங்க, நாரி போன பெட்டிஸை நீங்கள் விளம்பரப்படுத்தின எவனா சாப்பிடுவானா? விற்கிற உங்களுக்கு. ஆனால் சிகரெட் ஒவ்வொரு ஆண்டும் கூடிட்டே போகுது, ஸ்மோக்கர்ஸ் கூடிட்டே போகிறாங்க. என்ன நடக்குதுண்டா, கதாநாயகர்கள் கையில் அதை கொடுத்த பிறகு அவர் அத்தனை கேமரா ஒன்றில் இருக்க போக்கில் காதல் ஃபெயிலியரா டம் அடி கொடுத்துருவாங்க. அங்கே நேரடியாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க டம் அடி என்று. இவனுக்கு காதல் ஃபெயிலியர் கதையில் இவன் குடிப்பான். உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்ய அப்படி நடக்க போக்கில் சிகரெட் எடுக்க ஆரம்பிப்பான். ஸோ அடுத்தது ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையா மதிக்கணுமா, படத்தில் உருவாக்குவான். இதுதான் பிக்சர். நான் சொன்ன நியூரோ பிளாஸ்டிசிட்டி. உங்க பையன் தொடர்ந்து இதை பார்க்கிற நேரம் அவர் அறியாம இந்த இமேஜ் எல்லாம் பதிய ஆரம்பிக்கும். அவருக்கு ஒரு இடத்துல எப்படி நடக்கணும்டா இந்த இமேஜ் எல்லாம் வெளியே விஷுவல் கார்டெக்ஸ் என்று பின்னாடி ஒரு துண்டு இருக்குது. இந்த இமேஜ் எல்லாம் போய் பதிஞ்சிரும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஸ்ரீலங்காவில் படல் கும்புரையில், முன்றாகல மாவட்டம் படல் கும்புரை என்ற ஊரில் எங்கள் முஸ்லீம் பாடசாலை ஒன்று இருக்குது. நான் அந்த பாடசாலைக்கு போனேன். அதிபர் அவர்கள் நல்ல ஒரு மனுஷன். ஸோ நான் ஏன் போனேன்னா, அந்த டைமில் நான் சொல்கிற ஒரு 15 இயர்ஸ் பேக், 15 இயர்ஸுக்கு மேலே நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த ஊரில் ஒரு எனக்கு பிள்ளைகள பேர் கூட இன்றைக்கு நல்ல ஞாபகம், நான் பேர் சொல்ல விரும்பலை, பிள்ளைகள் பெருசாக இருப்பாங்க. தங்கச்சி தாத்தா 9 குத்து குத்தி கொலை செஞ்சதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க படல் கும்ரையில். ஸோ நான் அந்த பிரின்சிபலோட போயிருந்தேன். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டால் உளவியலாளர் குழு ஒன்று நியமிச்சிருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு பாப்பா மொன்றாகலம் படல் கும்புரையிலேருந்து அவர் வந்து போயிட்டு வேலைக்கு வைத்து வரப்போ பூந்தி பார்சல் கொண்டு வராரு. முஸ்லீம் ஃபேமிலி, உம்மா வெளிநாட்டில். பூந்தி பார்சலை கொண்டாந்து வீட்டில் பிள்ளைகள் கையில் கொடுக்குறாரு. கொடுத்தால் அதாவது அந்த பிள்ளைய கையில் கொடுத்துட்டாங்கன்னா தங்கச்சி கையில் கொடுக்குறாங்க. தங்கச்சி இதை பிரித்து தாத்தா நீங்களும் சாப்பிடுங்கம்மான்றாங்க. இவ்வளோதான். அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்தில் கொண்டு போன தங்கச்சி ரத்த வெள்ளத்தில் கடந்திருக்கிறார். தாத்தா பூந்திய, அதாவது பூந்தியை தான் பிரிச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவ போய் கத்தியை எடுத்து வந்து தங்கச்ச திரும்ப திரும்ப ஒரு குத்துல ரத்தம் தெறிக்க 9 குத்துகள் குத்தி செஞ்சா. இது வரைக்கும் அவங்களுக்கு வயசு எத்தனை நீங்கள் கேட்டிங்கன்னா 12 வயசு. அந்த அளவுக்கான ஒரு புள்ள இதை செஞ்சு சென்றது நானும் ஷாக்காகி அந்த டைமில் அதெல்லாம் படிச்சுட்டு நான் நேரடியாக அவங்க ஊருக்கே போய் நிகழ்ச்சியும் செஞ்சேன். அந்த அதிபரோடு அந்த நேரம் நான் பேசினேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். ஏன்னா அது ரொம்ப உள்ளக்குள்ள ஒரு கிராமம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஷஃப் அந்த பேர் வர்றது சரியில்லை, பேர் வருவது அவங்க உம்மா வந்து வெளிநாட்டில். இந்த புள்ள என்ன செய்யுதுன்னா சிடி வாப்ப வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இதில் இந்த புள்ள கம்ப்யூட்டரில் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் இந்த அறிக்கையை வெளியிட்டுச்சு பிறகு எக்கச்சக்கமான சிடி எடுத்திருந்தாங்க. எல்லாமே இங்கிலீஷ் மூவி. அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலோ தெரியாது, யார் எப்படி கொடுத்தாங்களோ தெரியாது. அது ஒரு சிடி, அப்போ சிடி தான் நிறைய ஃபேமஸாக இருக்கும். அந்த சிடி கொஞ்சம் கொஞ்சமாக ஓண்டா பார்த்து அந்த புள்ள சிடிஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கு. அந்த சிடியில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், சாதாரண உங்களுக்கு தெரியும், இதான் சஜஷன்ஸ்ன்றது. ஒரு புள்ள திரும்ப ஒரு காட்சியை பார்க்குற நேரம் பொதுவாக இங்கிலீஷ் மூவிலையோ படத்துலையோ வெட்டுறது குத்துறது என்று ஒன்று வரும். இது அப்படியே பார்த்துட்டாங்கண்ணா. கார்ட்டூன்ஸ் பார்க்குற பிள்ளைகள் திரும்ப பாஞ்சி அப்படி இதாக்குற மாதிரி இருந்தால் அந்த பிள்ளையும் அது மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் சில பிள்ளைகள். ஸோ இந்த புள்ளை இப்படியே பார்க்குற நேரம் கோபம் வந்தால் குத்தணும் வெட்டணும் என்றது படத்தில் காட்டிருக்கு. ஸோ நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்டா, எங்கள் மனசில் ஃபைல் ஒன்று இருக்குது. இந்த பிள்ளைக்கு கட்டுமையாக கோபம் வரப்போக்கில் அந்த பார்த்தது நெஜன் லைஃபுக்கு வந்துடும். அந்த புள்ள குத்துறதுக்கு ரீசன் கடைசியான அறிக்கை வந்துச்சு. என்னண்டா, இது பார்த்த படத்தில் அவ்வளவு ரத்தம் பார்த்துருக்கு. ரத்தம் பார்த்த பிள்ளைக்கு அந்த மனிதன் அப்படிதான். நம்ம ஒரு இந்த இடத்துல நிற்கிறோம், எங்கள் பிள்ளைக்கு இங்கிட்ட ஒரு கயிறை போடுறோம். புள்ள இந்த கயிறை பிடிக்குமா பிடிக்காதாமா? பிடிக்காதா? பிடிக்கும். என்ன பிரச்சனை? அதே இந்த இடத்துல பாம்பை போடுறோம், புள்ள பிடிக்குமா பிடிக்காதா? கயிறுக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் புள்ளைக்கு தெரியாதுமா. பாம்பை கண்டு நாங்க ஓடினோம், அதனால புள்ளைக்கு அந்த பயம் வருவது. இங்க ஊர்ல கர்ப்பம்பூச்சி இருக்குதுன்னா மேலே ஏறிச்சுன்னா நீங்க பயப்படுவீங்களோ இல்லை தெரியாது. வெள்ளவத்தில் உள்ளவங்க ஒரு சோக்கு எடுத்து கீறிட்டு தான் தூங்குவாங்க. ஏன்டா ரூமுக்குள்ள இந்த பவுண்டரிக்குள்ள கர்ப்பம்பூச்சி வந்துடக்கூடாது. சும்மா சரி போய் டாய்லெட்ல ஒரு பள்ளி இருந்தா ஒரு கிழமைக்கு டாய்லெட் போக மாட்டாங்க. விளங்குச்சா? ஏன்டா அவங்க மையங்கன காட்டில் உள்ளவங்க அப்படியா? அவங்க மேலால எலி ஓடினாலும் அவங்க பாட்டுக்கு நிற்பாங்க. ஏன்டா அவங்களுக்கு அவங்களோட மைண்ட்ல உள்ளது வேற, இவங்க மைண்ட் செட் வேற.
ஸோ இதை மாதிரி இங்க பாம்பை கண்ட நீங்க ஓடலண்டா அவர் ஓட மாட்டார். மையங்கன காட்டு புள்ளைக்கு பாம்பு என்பது சும்மா ஒரு கயிறு மாதிரி. அவங்க வாப்பா பிடிக்கிறதுக்கு அது தெரிஞ்சாலும் பிடிக்கும். நம்ம கயிறை பயப்படல, நம்ம கயிறை காட்டி பயப்பட்டுட்டோம்னு வைங்க, புள்ள கயிறை கண்டாலும் பயப்படும். கயிறு தேவையில்ல, ஒண்ணுமே இருக்காது. இருட்டை கண்டு புள்ள பயந்துடும். ஏன்னா இருட்டுக்கு நீங்க பயம், புள்ள பயம். இருட்டுக்கு என்னதுக்கு பயப்பட வேண்டி இருக்குது? சோ இதுதான் மெயின் பாயிண்ட். நம்ம எப்படி அவங்க மைண்ட் செட் பண்றோமோ அதுக்கேற்ப நடக்கும். இப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம். எனக்கு சொல்லுங்க, இவங்க நடிக்கிற படத்துல இந்த வெட்டுறது இல்லையா, குத்துறது இல்லையா, அடிக்கிறது, இது என்னைக்காவது இது நியாயமா? ஒருத்தன் கல்லனா இருந்தா நீங்க அடிக்கிறதா, போலீஸுக்கு போய் கொடுக்கறதா? அது கவர்மெண்ட் செய்யும். வன்முறையை தூண்டக்கூடாது. நாங்க கையில் எடுத்து குத்தேலாது, ரத்தத்தை பாய வாய்க்கு அடிக்க இயலாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் அராஜகம் நடக்கணும்டா இவன் குடிக்கணும், இவன் ஸ்மோக் பண்ணணும். எந்த படத்துல போத்தலை எடுத்து ஊத்தி குடிக்காம இருப்பாங்க? இதெல்லாம் ஸ்கிரிப்ட், தெளிவா எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட். இதுக்கு பின்னாடி பெரிய மாஃபியா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உங்க புள்ளைய அவங்க ஸ்மோக்கு அடிமையாக்கணுமா, லிக்கருக்கு அடிமையாக்கணுமா, வேற போதைப் பொருள் வரணுமா, அவன் சண்டித்தனத்தை விரும்பணுமா, அடிச்சு கொண்டதை விரும்பணுமா, இந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணணும்டா அவன் இந்த முதல்ல படத்தை தான் பார்ப்பான். அவன் இதுக்கு சம்பந்தமே இல்லை, நல்ல புள்ளையா வளரணும்டா. இது இல்லப்பா, ரசூலுல்லாஹ் போய் அடிக்கல, இப்படி பல்லுல ரத்தம் வர அளவுக்கு அடிக்க மாட்டாங்க, தலை வெட்டிக்கிற அளவுக்கு. இது என்ன உருவாக்குறாங்க? திரும்ப திரும்ப இதை பார்க்கிற நேரம் என்ன ஆகும்? பெற்றார்களே, உங்களுக்கு இது இப்ப நான் சொல்ல போக்கல பிள்ளைன்னு தெரியுதா? ஒரு மனுஷன் இப்படி ரத்தம் வடிய போக்கல அப்படி அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. நாங்க அப்படி அடிக்க போறது இல்லை. இதை பார்க்கிறவன் என்ன நினைக்கும், என்ன நடக்கும்? இதை பார்க்கிற ஒரு கணவன் மனைவி ஆகினா அவன் ரத்தத்தை கண்டு பழகிருக்கான், குறைஞ்சபட்சம் வைஃபுக்கு ஒரு அடி அடிப்பான். இங்கால பல்லு உடையிற அளவுக்கு நடக்கும். ஏனென்றா அவன் பார்த்திருக்கிறது நடக்குமேமா. நான் அடிக்கடி சொல்றது, நீங்க அபுகஸ்தலாவில் என்ன தமிழ் பேசுவீங்களோ அதே ஸ்லாங்ல தான் உங்க புள்ள பேசும். இதே யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க என்ன தமிழ் பேசுறாங்களோ அந்த ஸ்லாங்ல தான் பேசும். இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் என்ன ஸ்லாங்ல பேசுறாங்களோ அந்த ஸ்லாங்ல தான் புள்ள பேசும். ஏண்டா எதை கேட்குதோ இதை அவுட்புட் ஆகும். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். எதை பார்க்குதோ அது அவுட்புட் என்ன? எல்லா நாளும் சண்டையை பார்த்து அவுட்புட் என்ன? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், புள்ளை ஸ்மோக் பண்ணுறதை பார்க்குது, காதலுக்கு அதுக்கும் சம்பந்தம் வந்துடும், ஆம்பளைக்கும் அதுக்கும் சம்பந்தத்தை போட்டாங்க. இப்போ உங்கள் புள்ள ஸ்மோக் பண்ண ஸ்மோக் பண்ணுமா இல்லை? இங்கே தான் பிரச்சனை. இப்போ எங்கள் கல்ச்சருக்கு முன்னாடி வருவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியன் கல்ச்சரில் லேடிஸ் ஸ்மோக் பண்ணுறது இல்லை, அதனால் திரைப்படத்தில் அது இல்லை. நீங்கள் அப்படியே போங்க முஸ்லீம் கண்ட்ரிக்கு, பக்கத்தில் மால்டீவ்ஸ், அதுக்கு அங்கே இந்த பக்கத்தில் மலேசியா. நீங்கள் போய் இறங்கினீங்கன்னா ஆம்பளையோட கூட ஹிஜாப், அதாவது ஸ்கார்ஃபை போட்டிருப்பாங்க, ரோட்டில் போவாங்க. அதிகமாக லேடிஸ் ஸ்மோக் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ் பகிரங்கமா, மறைச்சலாம் இல்லை. மலேசியாவை பொறுத்தெல்லாம் அவங்க ரொம்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பள்ளியில் போனாங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்கும், அப்படியே பள்ளியில் வந்து லேடிஸ் பூந்துட்டாங்கன்னா அந்த ஹேங்கர்ஸில் அபாயா கொழி வைப்பாங்க, அப்படியே போடுவாங்க, தொழுவாங்க, திரும்ப கழட்டி வைப்பாங்க, ரோட்டில் போயிடுவாங்க. அப்போ தான் தொலைப்போக்கில் தான் முஸ்லீம்ன்றே தெரியும். தொழுந்த பூரா அவங்க என்னென்ன விளங்காது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த கல்ச்சர் நடக்குதுன்னு. மால்டீவ்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கமான மனுஷன். ஏன்னா அந்த நாட்டில் முஸ்லீமாக இருந்தால் தான் குடியுரிமை கிடைக்கும். வேர்ல்டில் அப்படி ஒரு கண்ட்ரி இருக்குது அந்த மால்டீவ்ஸ். ஓவர் நைட் இஸ்லாத்தை தழுவின நாடு. ஸோ மகரீப் டைமுக்கு நீங்கள் பள்ளிக்கு போயிட்டுருங்க மால்டீவ்ஸில், சின்ன சின்ன பள்ளிஸ் தானே மால்டீவ். பள்ளிக்கு போனீங்கன்னா இக்காமத் சொல்ல போல பள்ளிக்கு போனீங்கன்னா பள்ளிக்கு வெளியே தான் நீங்கள் தொழணும். மற்ற எந்த வக்தில இக்காமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பள்ளிக்கு வெளியே தான் தொழணும். பள்ளிக்குள்ளே இடம் இருக்காது. பள்ளி ஃபீல். மகரிப் டு இஷா நீங்கள் பள்ளிக்கு போனீங்கன்னா நீங்கள் பள்ளிக்கு போயிட்டு எப்போ தொழுகிறாங்களோ அதே இடத்துல இருந்து ஓதுவாங்க, இஷா வரைக்கும் ஓதுவாங்க. ஒரு சைடில் இவ்வளவு பக்தியோட இவ்வளவு ஒழுக்கமாக ஓதிட்டு அப்படியான மக்கள் எங்கள் நாட்டில் நான் கண்டதே இல்லை. முழு பள்ளியுமே ஓதிக்கொண்டிருக்கு. அப்படியே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா லேடிஸ் கட்டையாக உடுத்திருப்பாங்க, தலையெல்லாம் மறைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் மார்க்கம் அவங்க ஹஸ்பண்ட் இது வரைக்கும் பள்ளியில் ஓதினது பாவம் அந்த மக்களுக்கு தெரியல. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வேற. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் அவங்க வாசிக்கணும் ஜும்மாவுக்கு. ஸோ அது இன்னொரு பக்கம். அந்த மக்கள் மோசமான மக்கள் கேட்டகரியில் நீங்கள் சேர்க்க இயலாது.
அவங்களுக்கு இன்னும் தெளிவாக மார்க்கத்தை சொல்ல வேண்டியிருக்குது. அவங்கள்ட்ட மார்க்கம் விளங்கின ஒரு குரூப் இருக்கிறாங்க, விளங்காத ஒரு குரூப் இருக்கிறாங்க ஒரு பக்கம். இப்போ நான் கேட்குறேன், அந்த பகுதியில் உள்ள மக்கள், மலேசியாவில் உள்ள மக்கள் தங்கமான மனுஷர், ஏன் ஸ்மோக் பண்ணுறாங்க? அவங்க படத்தில் லேடிஸ் ஸ்மோக் பண்ணுறாங்க. இந்தியன் கல்ச்சரில் லேடிஸ் ஸ்மோக் பண்ணுறது இல்லை, அதை உருவாக்கிட்டாங்கண்டா எங்க பொம்பளை பிள்ளையும் அதை செய்யும். அமெரிக்காவில் சரிக்கு 7 2 பேருமே ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்காவுடைய நைட் லைஃப்ல கிளப்ல ஹஸ்பண்ட் அங்கே போயிட்டாருன்னா ஒய்ஃப் சில நேரம் வேற போவாங்க, 2 பேரும் போத்தில் உடைச்சு கிளாஸை குடிப்பாங்க, அவங்க ஊற்றுவாங்க. இங்கே உள்ள பொம்பளை, சிங்கள பொம்பளை ஈவன் வீட்டில் வந்து போட்டில் எடுத்து ஊற்றி அரக் போட்டில் எடுத்து குடிப்பாங்களே, இல்லை, இது கல்ச்சர்ல இல்லை. பட் அமெரிக்கன் கல்ச்சர் அப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு நைட் லைஃப். அவங்க நைட் லைஃப்ல அவங்க போத்தில் ஊற்றி 2 பேருமே குடிப்பாங்க. அவங்க நைட் லைஃப் அப்படி குடிக்காட்டி அவங்களுக்கு ஏலாது, குடிக்கணும். நைட்டுக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு ஃபன் எடுக்கணும் என்ற ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கு அவங்க வச்ச பேர் ஃபன். அவங்க நைட் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு எடுத்திருக்கிறாங்க. இது அவ்வளவு கல்ச்சரை கிரியேட் பண்ணது எதுன்னு நினைக்கிறீங்க? படம். இவ்வளவுதான். உங்க பையன் ஸ்ரீலங்காவில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பையன், சிங்கள மீடியத்தில் படிக்கிற பையன், தமிழ் மீடியம் படிக்கிற பையன், 3 பேரை நீங்க பக்கத்தில் வச்சு பாருங்க. கலம்புல ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற, பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன், டோட்டலி கல்ச்சர் டிஃபரண்ட். அவருடைய நினைப்பு வித்தியாசம், அவர் ஃபீலிங் வித்தியாசம். நீங்க நினைக்கிறீங்களா அவர் பரப்புல கிடைச்சி தண்டிது? அந்த கல்ச்சர், அந்த லாங்குவேஜ் அவருக்கு கொடுக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க புள்ளைய யார் ஆகணும் என்று தீர்மானிக்கிற ஒரு பெரிய பவர் உண்டு இந்த மூவிக்கு இருக்குது. ஸோ இந்த மூவியை பார்க்குற புள்ள அவருக்கு ரைட் பாத் கிடைக்கலண்டா, கரெக்ட் கைடன்ஸ் கிடைக்கலண்டா, அவர் வாயில சிகரெட்டை வைப்பார். ஃப்ரெண்ட்ஸோட சேர போக்கில், ஆம்பளையா ஒரு நாள் கூட சிகரெட் குடிச்சு இல்லையா, இல்லை மனுஷன் ஆம்பளையா, இந்த வெக்கத்தில் அந்த குரூப்ல இருக்கிற நல்லவனும் வாயில சிகரெட்டை வைக்க ஆரம்பிப்பான். ஏன்னா குரூப் பியர் ப்ரெஷர், அந்த குரூப்ல உள்ளவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, பொம்பளை மாதிரி இது கூட இல்லையா, வாங்க ரகசியமா, அது ஒரு ஃபன் மாதிரி ஆக்கி அதுக்கு பிறகு அதுலேருந்து ஆரம்பிக்கிறவங்க இப்படி அடிமையாக ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிள்ளைகள் அட்வான்ஸ், அதனால நான் உங்களுக்கு சின்னதாக தான் இதை காட்டி வச்சிருக்கிறேன். உண்மையாக நிறைய சித்தாந்தங்கள் இந்த படத்து மூலமாக வரும். நான் அடிக்கடி ஹபுகஸ்தலாவில் டிவோர்ஸ் ரேஷியோ கூடையா குறைவா? கூட. ஹப்புகஸ்தலாவில் இப்போ படிக்கிற வீதம் நான் கேட்குறேன், 1950s படித்தது கூடையா, 2000க்கு பிறகு படிக்கிற வீதம் கூட? அந்த 50களில் கேம்பஸ் போனவங்க கூட, இப்போ கூட படிக்கிறவங்க கூடன்றீங்க, டிவோர்ஸும் கூடன்றீங்க. அது எப்படி? படித்தவனுக்கு இன்னொரு ஆளோட எப்படி நடக்கணும்ன்றது ஃபீலிங்ஸ் இருக்குது, அதானே? படித்தவங்க நீங்கள் சாதாரணமாக படித்தவனை போய் முட்டினீங்கண்டா 2 பேரும் சாரி சொல்லுவாங்க, ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி சாரி, நோ ப்ராப்ளம் அப்படின்னு. இந்த 2 பேரும் இதா. படிக்காத ஒரு ஆளோட போனா தூசணம் அடிக்கணும், இதாக்கணுமா, செருப்பை கழட்டணுமா, ஏன்னா அவருக்கு அதான் படிக்கல, அவருக்கு பொறுமை இல்லை, கண்ட்ரோல் யூனிட் ஒர்க் பண்ணல. நான் கேட்குறேன், ஸோ படிக்கிறதும் கூடிட்டு டிவோர்ஸும் கூடிட்டுண்டா படிக்கிறவங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக விளங்கும் படிக்காதவங்களை விட. என்ன பிரச்சனை? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை விட டிவோர்ஸ் ரேஷியோ ரொம்ப கூட உள்ள நாடு அமெரிக்கா. இப்போ குறைஞ்சிட்டு, இப்போ டிவோர்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி ஆகிட்டு அமெரிக்காவில். ஏன்னா கல்யாணம் முடிக்கிறதே விட்டு போட்டாங்க. அப்போ எப்படி டிவோர்ஸ் நடக்க போகுது? அப்போ என்ன ஆச்சுண்டா, ஸோ அமெரிக்காவில் அவங்க படித்தவங்க ரொம்ப கூட, அந்த அளவுக்கு டெக்னாலஜி. நைட்டுக்கு குடிச்சிட்டு போவாங்க, உமா வாப்பாங்க போயிட்டாங்கண்டா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பாஸ்வேர்டு அடிச்சுட்டாங்கன்னா கேட் திறக்கும், கதவை திறந்து உள்ளே போயிட்டு அவங்க பெட்டில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் குடிக்கிறாங்க. என்ன போவோம் அறிவு? நீங்களாம் படித்தவங்க இல்லையா? அவங்க நைட் லைஃப் இல்லாட்டி பைத்தியமாக பார்ப்பாங்க. ஒரு பொம்பளை கிளப்புக்கு போகலன்னா சம்திங் பைத்தியம் பிடிச்சிருக்குது, என்ன இது இல்லை, இங்கே அப்படி ஒன்று பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, என்ன நடந்திருக்கு உண்மையாக சொல்லுங்க. ஏன் இவ்வளோ டிவோர்ஸ் ரேஷியோ உங்களுக்கு தெரியுமா? படத்துடைய அடுத்த ஆபத்தை நான் சொல்கிறேன். சஜஷன்ஸ். ஆம்பளை பிள்ளைக்கு இந்த சஜஷன்ஸ் போட்டாச்சா வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன் கதாநாயகன் உசுறு, அவன் உசுறு இல்லை, ஒன்றா நம்பர் செய்தான். உங்கள் பிள்ளைய கவ்வுறதுக்கு வந்தவன். இதுக்கு மேலே அந்த செய்தாங்களை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி.
எனக்கு காட்டலாம் என்ன பிரெயின்ல நடக்குதுன்னு. உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களோட ஒழுங்கா பேச மாட்டாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க பார்ப்பீங்க. அவங்களும் ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவரோட கல்புல இருக்கிறது ஒரு கதாநாயகர். நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்காவில், அதாவது கிரிக்கெட் அடிக்கிற நேரத்தில் போலே அந்த லெதர் போல் எடுத்து தேய்ப்பாங்க. இவன் டென்னிஸ் போலே எடுத்து தேய்ப்பான். அந்த லெதர் போலே அப்படி பாலிஷ் பண்ணாதான் அந்த மாதிரி போகும். ஆனா அவனை பின்பற்றத்துல லெதர் போலே எடுத்து தேய்ப்பாங்க. ஏனென்றா இதுதான் பின்தொடர்றது. ஸோ கிரிக்கெட்டரை எப்படி இதாக்குறாங்களோ அதை மாதிரி கதாநாயகரை அணுவா பின்பற்றுவாங்க. பறி கொடுத்துடாதீங்க. இப்போ உங்க பிள்ளை ஏன் டிவோர்ஸ் ஆகுது? படத்தை இன்னும் பார்க்க இன்னும் டிவோர்ஸ் ரேஷியோ கூடும். ஏன் கூடுமாண்டா, ஒரு சித்தாந்தத்தை படத்துல சில சித்தாந்தங்கள் வரும். இந்தியாவில் நான் இப்போ அதாவது பாலிவுட்டை பேசுகிறோம், ஹாலிவுட்ல ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த சித்தாந்தங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த சித்தாந்தத்தை படத்து மூலமாக தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. என்ன சித்தாந்தம்? சமத்துவம். ஆணும் பெண்ணும் சமனன்ற ஒரு கோரிக்கை போதா இல்லையா? ஏன் பொம்பளைக்கு ஆன்மா இல்லையான்னு கேட்குறாங்க. நாங்கள் யாரும் இல்லைன்றது இருக்கு. இஸ்லாம் நீங்கள் பெண்களா, முஸ்லீம்கள் என்ன செய்றீங்க? இஸ்லாத்தில் ரொம்ப பெரிய அடக்குமுறை இருக்குது, பெண்களை நீங்கள் அடக்குறீங்கன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் விவாதம் பண்ணுறதுக்கு இந்த சபையில் வரல. முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் மாதிரி பெண்ணுக்கு உரிமை கொடுத்த எங்கேயுமே அவ்வளோ சுதந்திரம் கொடுத்த இடம் இல்லை. ரைட், அதை நாங்கள் இப்போ விவாதிக்க தேவையில்லை. ஸோ இந்த கருத்தை கொண்டு வந்து படத்தில் எப்படி போடுவாங்கன்னா, ரெண்டு பேரும் ஈக்குவல்னு போடுவாங்க. நாங்கள் சொல்கிறோம் ஈக்குவல் இல்லைப்பா. ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க ஒரு சஹாபி, யா ரசூலல்லா, நான் மனிதர்களை அதிகமாக நேசிக்க வேண்டியது யார்? எல்லாருக்கும் தெரிஞ்சது. எனக்கு மனுஷரில் யாரை நான் கூட உம்முக்கம்மா, உங்க உம்மாவம்மா. நான் ஒரு ஆம்பளையா இருந்து என் மகனுக்கு நான் என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்டா, அதிகமாக உம்மா நேசம். உம்மாக்கு வீட்டில் உள்ள ஹைராக்கியில் நான் தான் லீடர், பட் நேசம் அங்கே உம்மாக்கு. எனக்கு கீழே தான் வைஃப் வருவா, பட் நேசம் அங்கே. ரசூல்லாட்ட வந்து அவர் திரும்ப கேட்குறாரு, இன்னொரு பேர் சொல்லுவாங்கன்னு. யாரை சொல்லல, சும்மா அப்புறம் பேர் யாருக்கு நான் இறக்கம் காட்டணும்? உம்முக்கம்மா, உம்மா. அவர் அதோட நிப்பாட்டில் மூணாவது ரசூல்லாட்ட கேட்குற இன்னொரு ஆளை சொல்லுவாங்க போல, சும்மா யாரை சொல்ல, அப்புறம் யாரை நான் நேசிக்கணும்? உம்முக்க. அவர் இன்னும் ஓயல்ல, நாலாவது கேட்குறார், யாரை சொல்லலாம், அதுக்கு பிறகு நான் யாருக்கு நேசம் காட்டணும்? அபூக்க, வாப்பா. ரசூலுல்லாஹ் ஒரு வாப்பா, ஆனா நாலாவது தான் வாப்பா. நாலாவது வாப்பா, ஃபர்ஸ்ட் மூணு உம்மா. நேசம் தாயிட்ட விளங்குச்சா? குடும்பத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்கிறது வாப்பா. ரெண்டு பேரும் ரெண்டு கதாபாத்திரங்களை வச்சிருக்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் உம்மா வாப்பாவும் ஈக்குவலாக இயலாது. உம்மா என்றைக்கும் புள்ள பெறுவாங்க, வாப்பாவுக்கு போய் புள்ள பெற இயலாது. உம்மா பால் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு ரெண்டு இடம் இருக்கு. தாய்க்குன்னு ஒரு அந்தஸ்து வச்சிருக்குது இஸ்லாம், அது வேற. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆணும் பெண்ணும் சமன் ஆக்கிட்டாங்க. இந்த ஸ்கூல்ல 3 பிரின்சிபல் இருந்தா எப்படி இருக்கு? 2 பிரின்சிபல் இருந்தா. ஒரு பிரின்சிபல் என்னைய வாங்கண்டுவார், இன்னொரு பிரின்சிபல் என்னை வர வேணாண்டுவார். நான் வர்றதா வராமல் இருக்கிறதா டிசிஷன் எடுக்க ஒரு ஆள் இருக்கணும். இந்த நாட்டுக்கு 4 ஜனாதிபதி இருந்தா என்ன, 2 ஜனாதிபதி இருந்தா, ஒரு ஜனாதிபதி ஐஎம்எஃபோட சைன் வைப்போன்னுவார், இன்னொரு ஜனாதிபதி வேணாண்டுவார். எல்லாமே பெரிய குட்டிச்சோரா போயிடாது. பள்ளிவாசல்ல 2 தலைவர் இருந்தா என்ன ஆகும்? ஒரு தலைவர் சொல்லுவார், இப்ப இவர் முவாதின்னுவார், அவர் சொல்லுவார் என் தம்பி மகன் தான் முவாதின்னுவார். யாருப்பா முவாதினா வைக்கிறது? யார்? இப்ப ஜும்மாக்கு வந்து குத்துபாக்கு 2 பேர் வந்து ஓத வேண்டி வரும். ஏனென்றா ஒரு தலைமை வேணும். இஸ்லாம் சொல்லுது, ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள். இஸ்லாம் படிப்புல குடும்ப வாழ்க்கையோட தலைவரை தீர்மானிக்கணும்னு நல்லா சொல்றோம். உங்க ஹஸ்பண்ட் கண்டக்டர், நீங்க டாக்டரா, நீங்க தான் லீடர். அது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல போய் கேளுங்க யார் லீடர் என்று, எங்களுக்கு தெரியாது. இஸ்லாம் சொல்லுது திருமணம் என்பது உடலை பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது. ஆண் பெண் இருப்பாளருக்கு நடக்குது. அதுல தலைமைத்துவம் உடல் அடிப்படையில் ஆம்பளைக்கு தான் நடக்கும், ஆம்பளைக்கு தான் கொடுக்குது இஸ்லாம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள். ஆம்பளை வைஃப் வந்து பிரசிடென்ட், இவர் நாட்டில் கடைசி குடிமகனா இருக்கட்டும், பட் வீட்டுக்குள்ள வாப்பா இவர் தான் லீடர், இவர் தான் லீடர். இது மிருகத்துக்குள்ள போனீங்கன்னா ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம் இருக்குது. எல்லாமே பிரிச்சு பளிச்சன்னு காட்டிடுமா. நம்ம நாட்டில் சிங்கம் இல்லையே, ஜூல போய் புள்ளையில காட்டணும்டா, ராஜா இதான் சிங்கம்டா. பையன் கேட்பான் பக்கத்தில், அசிங்கமா பூனைக்குட்டி பெருசா இந்த மாதிரி இருக்குது என்ன வாப்பான்னு. ஏன்னா சிங்கத்துக்கு இந்த தாடி வரும், பொம்பளை பெண் சிங்கத்துக்கு அந்த தாடி வராது. விளங்குதா? அது டிஃபரெண்டா பிரிச்சு காட்டுற மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்க ஊர்ல கோழி இருக்குன்னு சேவல் இருக்கு, கோழி கக்க கக்கன்னு கத்தும், ஒரு சேவல் குக்குரு கூன்னு கத்தும். விளங்குச்சா? 100 கோழி சேர்ந்தாலும் ஒரு சேவல் ஆகல. இப்படி வச்சு விரிச்சு ஒரு குக்குரு கூக்கன்னு கத்தினா அது ரொம்ப காம்பீரமா இருக்கு. கோழிகள் 100 வந்தாலும் நான் உங்களுக்கு பெண்களை திட்டல, இறைவன் நான் என்ன சொல்ல வரேன்டா, கக்க கக்க கக்கன்னு இருக்கும். அது கோழிமா. நீங்க பார்த்துருப்பீங்க மயில,
பக்கத்தில் அப்படி போய் போகிற டைம் அன்றாவது பூரம் பவுனியா சைடில் போனீங்கன்னா ரோட்டெல்லாம் மயில் இருக்கு, இப்படி விரிச்சு நின்றுச்சுன்னு வைங்க, அது ஆண் அழகா இருக்கு. ரெக்கே இல்லையாம்மா வெட்டி போட்டாங்களோ தெரியல அப்படின்னு பார்த்தா அது பொம்புல. விளங்குதா? பொம்புல உங்களுக்கு தான் ஆபரணம் தேவை, ஆம்பளைக்கு ஆபரணம் தேவையில்லை. விளங்கிச்சா? யாராவது நீங்க களத்துல காலெல்லாம் போட்டு போவீங்க கல்யாணத்துக்கு போற நேரம், மாப்பிள்ளை அப்படி போட்டு போவாரா? அது சாப்பிடுங்கம்மா, என் காயில உள்ள இதெல்லாம் பாருங்க, என் சவடியும் பாருங்கடா சொல்லுவாரு? இல்ல, ஆணுக்கு அது தேவையில்லை, அந்த தேவை வரவும் இல்லை. சாப்டர் என்னன்னா, இது பொம்பளையுடைய சைக்காலஜி. ஒரு பெண்ணுக்கு தான் அது தேவை. ஸோ நான் அதில் பாயிண்ட்டுக்கு வரேன். பாயிண்ட் என்னன்னா, பொதுவாக சமத்துவம், ஆண் வேற பொம்பளை வேற. விளங்கிச்சா? ஒரு பெரிய அறிஞர் புக்கே எழுதின வை மென்ஸ் லைவ் உமன்ஸ் கிரை என்று. ஆம்பளோட ஆயுதமே போய் பொம்பளோட ஆயுதமே கண்ணீர் என்று எழுதினார். இவ்வளோ பெரிய புக், சைக்காலஜி புக். ஏன்டா ஆம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஏன் பொய் சொல்றான், பொம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஏன் அழுகிறா? அழுதாதான் அவருக்கு விஷயம் நடக்குது, பொய் சொன்னாதான் இவனுக்கு விஷயம் நடக்குதுன்னு அவன் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பொய்யை தடுத்தே போட்டாங்க, பொய் சொல்லவே கூடாதுன்ட்டாங்க, பொய் நரகத்துக்குரிய பாவம்ட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல பொய் அனுமதிச்சாங்க, வைஃப்ட மட்டும் கொஞ்சம் பொய் சொல்லலாம் காரணத்தோட, இல்லைன்னா குடும்பம் ஓடாது. இது நான் சொல்றது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்கடா. ஏன்டா அந்த இடத்துல வண்டி ஓடணும்டா, விளங்குதா? சப்ஜெக்ட்னா அதுக்கான பொய் சொல்லுங்கன்னு சொல்லல, அது என்னன்னு படிச்சு தான் சரி, சும்மா சும்மா பொய் விட்டுறது இல்லை, அது பொய் பழக்கத்தில் வந்துடும். சரி, இப்போ மெட்டர் என்ன நான் சொல்ல வரேன்டா, கவனமா புரிஞ்சுக்கோங்க. பொம்பளோட சைக்காலஜி வேற, ஆம்பளோட சைக்காலஜி வேற. ரெண்டு பேரு ரெண்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு லீடர்ஷிப் கொடுக்கல. பொதுவாக உலகத்தில் ரெண்டு இனத்தை சேர்க்கலாது. எது தெரியுமா? ஆணும் பெண்ணையும் சேர இயலாது. அதாவது நை முகட்டி வைரேண்டுவாங்க, ரெண்டுமே சேராது. அவ்வளோ பிரச்சனை. ஆம்பளைக்கு போகணும்னு தோன்ற இடத்துக்கு பொம்பளைக்கு தோணாது, பொம்பளைக்கு தோன்ற நேரம் ஆம்பளைக்கு தோணாது, இன்னொரு ஆம்பளைக்கு தான் தோணும். எனக்கு அதுதான் உண்மை. அல்லாஹ் அதில் தான் இந்த அற்புதத்தையே வச்சிருக்கேன். அதான் அற்புதம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் ஒரு பெரிய இந்தியாவிலேருந்து ஒரு கோக்கியை கொண்டு வந்து பெரிய சாப்பாடு பாபிக்யூ அது இதெல்லாம் போட்டு பிரியாணி தர்றோம் அப்படின்ட்டு அப்புகஸ்தலாவில் எல்லாம் ஆம்பளைக்கும் கேட்டு, உங்களுக்கெல்லாம் கார்டு இஷ்யூ பண்ண போகிறோம்ப்பா, இந்த கார்டு எடுக்கிறவங்களை போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஆம்பளை எல்லாம் வருவாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் இந்த கார்டு எடுத்துகிட்டு போங்க, யாருக்கெல்லாம் இந்த கார்டில் ஷாப்பிங் பண்ண விருப்பமோ அவங்க போய் ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதை குடும்பத்துக்கு கொடுத்தா என்ன ஆகும்? வைஃப் சொல்லுவா, நீங்கள் வேணும்னா பாபிக்யூவில் என்னைக்குவாது சாப்பிடுங்க, எனக்கு ஷாப்பிங் பண்ணணும் கண்டிக்கு போகணும்னா நான் கண்டிட்டு அவனுக்கு போய் ஷாப்பிங் கார்டு கிடைச்சிருக்குது. மாப்பிள்ளை சொல்லுவான், நீங்கள் போகிற ஷாப்பிங் எப்படியும் போங்க, எனக்கு அதுதான் தேவை, உட்காந்து சாப்பிட, எனக்கு ட்ரௌசர் ஷர்ட்லாம் நல்லாவே இருக்குது, இருக்கவே இருக்காது. ஆனால் அவருக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஆண்ட மென்டாலிட்டி வேற, பெண்ட மென்டாலிட்டி வேற. எல்லாம் ரெண்டு ரெண்டு மாதிரி. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி டிசைனா உடுப்பு எடுக்கிறது, என்ன மாதிரி உடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கறது, ஆம்பளைக்கு எப்படி சாப்பிட்றது, என்ன டேஸ்ட்டை சாப்பிடலாம். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஆம்பளை எதுக்கு போகிறான் தெரியுமா? சாப்பிட தான் போகிறான். அது வைஃபோட போயிட்டான்னு வைங்க, அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டோ இல்லையோ, எதில் கூடுதலாக இன்டீரியர் பண்ணிக்கிறாங்களோ, எது லக்ஸரி டைப்போ அதுக்குத்தான் பொம்பளை போவான். ஏன்னா அவருக்கு அதில் உட்கார்ந்தாதான் மன நிம்மதி. கொஞ்சம் போல தின்றுவா, அவ்வளோதான். சில பேர் லிப்ஸ்டிக்ஸ் கூட அழியக்கூடாது, அதனால உள்ள போட்டு நாக்கில் போட்டு விளங்குதா கரைச்சாது. ஆனால் அங்கே போகிறது ரெஸ்டாரண்ட் போகணும், சாப்பிட இல்லை, அந்த ஃபீலிங்ஸ் எடுக்கு. ஆம்பளை போனீங்கண்டா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, போட்டு மேய்ஞ்சி முடிஞ்சதுக்கு போகிறதான். ஓ அப்படியா, அந்த சோஃபா இப்படி இருந்துச்சா, அது வேற. ரெண்டுமே டிஃபரெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேர்லேயும் லீடர் இல்லாட்டி சண்டை பிடிப்பாங்க. வீட்டில் ஒரு கம்பெனியில் ஹைராக்கி, சிஇஓக்கு கீழே உள்ளவர் கட்டுப்படணும். ஸோ மேனேஜருக்கு கீழே உள்ள சூப்பர்வைசர் கட்டுப்படணும், சூப்பர்வைசருக்கு மைனர் ஒர்க்கர்ஸ் கட்டுப்படணும். கட்டுப்பாடு இல்லைண்டா, ஏய் மேனேஜர்னு ஒருத்தன் பேசிட்டான்டா, சிஇஓக்கு கட்டுப்படாட்டி கம்பெனி குட்டிச்சோரா போயிடும். அமெரிக்கன்ஸ் லைஃப், அவங்க தோத்தாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் இருக்குது. ஸோ அவங்க பிரெயின் அவ்வளோ பவர்ஃபுல், பட் அவங்களுக்கு வாழ தெரியாது, அவங்களுக்கு வாழ தெரியல. ஆணும் பெண்ணும் அவ்வளோ படித்தவங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க. ஏன் தெரியுமா? இவர் சொல்லுவார், நான் சிங்கப்பூர் போக போகிறேன், நான் மலேசியா போக போகிறேன்னுவா. ஏப்பா நீயா? நான் பெஸ்டியோட போக போகிறேன். அவன் என்ன ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஹஸ்பண்ட் வைஃபை கூப்பிட்டு நீ போகாதண்டா, அவன் போய் என்ன பண்ணிடுவான், புகார் கொடுத்துருவான், என் ஹஸ்பண்ட் நீ அடக்குமுறை பண்ணுறான்னு. ஸோ நான் லீடர், நான் நினைச்ச இடத்துக்கு நான் போவேன், நீ நினைச்ச இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அப்போ எப்படி குடும்பமாக போவோம்? நான் சொல்கிற கொஸ்டின் புரியுதா எனக்கு விலகா? நீங்கள் அதை மட்டும் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா வாழ இயலாது. ஜஸ்ட் ஒரு நாள் அமெரிக்கா லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, உங்கள் ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ யூரோப் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாந்தி வரும்.
புதிய மாடர்ன் அவங்க லைஃப்பை கொஞ்சம் பாருங்கள். எல்லாமே தானே எனக்கு என்ன அது ஜீர்ணிக்கல, அது உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. உம்மா வெஹிக்கிளில் போட்டுட்டு மகளை ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு எங்கே போய் நிற்கிறாங்கன்னு தெரியாது. மனித உரிமை மனித உரிமை மனித உரிமைண்டு நாங்கள் பிள்ளைய கொண்டு போய் ப்ளே கிரவுண்டில் போய் விளையாடுமா? யா ஹியூமன் ரைட்ஸ். அந்த பிள்ளையை கட்டி வைக்கக்கூடாது, விளையாட கூட்டிகிட்டு போகணும். ஐ எம் ஓகே, அதில் நான் ஓகே. இப்போ எப்படி விளையாட்டு வந்துட்டு தெரியுமா? நான் உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு சொல்கிறேன். எனக்கு இது எப்படின்னு சொல்லல. ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வந்தால் நம்ம நாட்டில் ரொம்ப மூடத்தனம் இருக்குது. அந்த முட்டையை உடச்சி போடணுமா, புள்ளைய மறைக்கணும், இப்போல்லாம் குறைச்சிட்டு போகுது. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த மாதிரி மௌட்டிகத்தில் நிறைய இருந்தாங்க. அங்கிட்ட இது பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை. அதெல்லாம் மௌட்டிகம். ஓகே, இப்போ கரெக்ட் ஆகிட்டு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அட்வான்ஸ் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் உம்மா வேற ஆளும் இல்லை. நாங்கள் இதெல்லாம் பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. தே டோன்ட் ஹாவ் அ சிலபஸ். அவங்களுக்கு சிலபஸ் இல்லை. அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் இல்லை. ஸோ அவங்களோட மனோவிச்சதை அவங்க சிலபஸ். அவங்க விரும்புகிறத அவங்க குடிப்பாங்க, விரும்புகிறத சாப்பிடுவாங்க, விரும்புகிற மாதிரி உடுப்பாங்க, விரும்புகிற மாதிரி தூங்குவாங்க. மைக்கா மை பெற்றல்ண்டுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு என்ன ஒரு விதிமுறை இருக்குது. எங்களுக்கு என்ன சில விதிமுறைகள் இருக்குது. என்னாச்சு தெரியுமா? பிள்ளையை கொண்டு போய்து காரில் அங்கே கிளப் வந்துட்டு இதை மாதிரி ஒரு மோசமான லைஃப். உம்மா கொண்டு போய் சின்ன பிள்ளைகளுக்கு வயது வந்தவங்களுக்கு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் உம்மா மகளை விடுறா, தண்ட மகளை வயசுக்கு வந்தா. அது என்ன கிளப்ண்டா? வயசுக்கு வந்த ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் இருக்கிற கிளப். இது குற்றதே வேற யாரும் இல்லை, உம்மா அல்லது பாப்பா. கொண்டு போய் விட்டுட்டு அந்த உம்மா சொல்றா, என்ஜாய் யுவர் செல்ஃப், டோன்ட் பி பிரெக்னன்ட், டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். அவ சொல்ற, கவனமா பிரெக்னன்ட் ஆகிறாது, என்ஜாய் யுவர் செல்ஃப். இது பரவல அமெரிக்காவில் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒன்றே ஒன்று நீங்க கண்டீங்கன்னா நெஞ்சு வெடிச்சிரும். எங்க பிள்ளைய, எனக்கும் புள்ள மகள் இருக்கிறாங்க, உங்களுக்கும் புள்ள இருக்குது, இப்படி வச்சு கற்பனை பண்ணிட்டீங்கன்னா யாரு செய்யறது? யாரு செய்யறது? நாங்க எது பெரிய தீமையா பார்க்கிறோமோ அவங்க அதெல்லாம் வேற மாதிரி பார்க்கறாங்க. ஸோ நான் அதை பத்தி பேச விரும்பல, எனக்கு தெரியல. சரி, அதை விட்டுருங்க. இப்போ அவங்க என்ன எடுத்தாங்க? ஆணும் பெண்ணும் சமனண்டாங்க. என்னாச்சு அவங்களுக்கு? என்னாச்சு? அவங்க படிக்கலையா? அவங்க விண்வெளிக்கு பயணிக்கலையா? சந்திரமண்டலத்துக்கு போகலையா? மொபைல் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலையா? இன்டர்நெட்டை கண்டுபிடிக்கல. உண்மை. அப்ரிஷியேட் பண்றதுல அப்ரிஷியேட் பண்ணணும். நான் அமெரிக்கன்ஸ் அந்த விஷயத்தை பாராட்டுவேன், யூரோப்பியன்ஸை பாராட்டுவேன். அவங்க எஜுகேட்டட், வெல் எஜுகேட்டட், நல்லா படிச்சவங்க. அவங்க வேர்ல்டுக்கு இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க. பட் அவங்க லைஃப் காட்டில் உள்ள மிருகங்களை விட காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. மிருகத்துக்கு தெரியுது ஆண் மிருகம் பெண் மிருகம் என்ன செய்யணும். அவங்க ஆண் லைஃப் கொண்டு போறாங்க. அது எப்படிப்பா? அவங்க உம்மா நினைச்சிருந்தாங்கடா, அவங்க உம்மா நினைச்சிருந்தாங்கடா இல்ல லெஸ்பியன். இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? லிவிங் டுகெதர். அது ஒரு பெரிய கண்ணியம். ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு பெரிய ஃபேமிலிஸ்ல கொஞ்சம் இதா என்ன லிவிங் டுகெதர் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா சொல்றாங்க. குப்பை அசிங்கம். லிவிங் டுகெதர். ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு ரூட் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வாழ்வாங்களாம் விருப்பமான காலத்துக்கு. எனக்கு ஒரு 3 மாசத்தோட போதும்னா ஐ எம் கோயிங்னு பேர் வரான். அவர் ரெண்டு பேரும் வாங்கினா அவர் அவட பர்கருக்கு பே பண்ணுவாங்க, இவர் வீட்டு பர்கருக்கு பே பண்ணுவார். ஹவுஸ் ரெண்ட்டை பாதி பே பண்ணுவாங்க. என்னையா அக்ரிமெண்ட் என்று ஒன்று வச்சிருக்கிறோம். பிள்ளைக்கு வாப்பா வேணும். அமெரிக்கால 2 மில்லியன் பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் வாப்பா இல்லை. வாப்பா இல்லை. ஏன் வாப்பா இல்லை? அமெரிக்கால 2 வாப்பாமார்கள் இருக்கிறாங்க. பயாலஜிக்கல் ஃபாதர், பயாலஜிக்கல் ஃபாதர், நிஜமான வாப்பா இவரு. விளங்கிச்சா? பயாலஜிக்கல் ஃபாதர் என்றா அவர் தான் உண்மையா அந்த புள்ளட வாப்பா. இன்னொரு வாப்பா இருக்கிறார், அவர் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை, லீகல் ஃபாதர். அவர் என்ன பண்ணிட்டாரு? நான் அந்த பிள்ளைக்கு வாப்பா தான். ஸோ ஸ்ரீலங்காலையும் சட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஸ்ரீலங்காவில் நீங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்க போல ஃபார்மை ஃபுல்லாக வச்சு பாருங்க, என்ன வரும் போங்க. நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி கிடைக்கிற பிள்ளையா, திருமணத்துக்கு பிறகு உள்ள பிள்ளையா வச்சு பார்த்துருப்பீங்க. ஃபார்ம் வைக்க போக்கல. திருமணத்துக்கு கிடைச்ச பிள்ளையா, திருமணத்துக்கு கிடைச்ச பிள்ளையா, திருமணத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளையா, லீகலி சட்டமாக தான் கேட்குறாங்க. எப்பப்பா உங்க பிள்ளைக்கு இது எப்போ கிடைச்ச பிள்ளை? ஸோ நான் அந்த லீகல்லாம் பேச உங்களுக்கு வரல. என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கோங்க. ஆண் திருமணம் லூத்து நபி சமூகத்துடைய மிக மோசமான அந்த விஷயத்தை அமெரிக்கன்ஸ் சிம்பிளா செய்யறாங்க. ஒபாமா 2 தடவை ஜனாதிபதி ஆனார். 2வது தடவை ஜனாதிபதியாக முன்னாடி இந்த கோரிக்கையை வச்சாங்க. ஒபாமாக்கு வச்சாங்க, லீகல் ஆக்குனாங்க. வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் தடவை
அது வரைக்கும் இல்லீகலா போனதை லீகல் ஆக்கணும். ஒபாமா தண்டை மேல எடுத்துக்கொள்ளலாம் அந்த குற்றத்தை. ஒபாமா மக்கள் மன்றத்தில் போட்டார், அமெரிக்கன்ஸ் நீங்க டிசைட் பண்ணுங்க, ஐ கான் டிசைட் மை, எனக்கு டிசைட் பண்ணல, நீங்க டிசைட் பண்ணுங்க என்று எலெக்ஷன் வச்சார். என்ன ரிசர்ச் தெரியுமா? மோர் தென் 63% ஆஃப் தி அமெரிக்கன்ஸ், 63% மேற்பட்ட அமெரிக்கன்ஸ் வாக்கு போட்டாங்க லீகல் ஆக்குங்க. நீங்க விரும்புறீங்களா? ஆனான் திருமணம், பெண் பெண் திருமணம். என்ன காரணம்? அவன்கிட்ட கேட்ட அமெரிக்கன் சொல்றான், பொம்பளை விட எங்களுக்கு வாழ இல்லாது. பொம்பளை கேட்ட ஆம்பளை வாழ இல்லாது, எனக்கு என் ஃப்ரெண்டு பெஸ்ட். இவன் சொல்றான், எனக்கு என் ஃப்ரெண்ட் பெஸ்ட். இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் நை நை என்று இருக்கிற, அவட நான் எப்படி வாழ்றது? ஆம்பளை பொம்பளைகிட்ட போய் கேட்ட அவன் சொல்றான், இந்த ஆம்பளை என்ன புரியுறாரு இல்ல, ஏன்னா அடிக்க வர்றாரு, எனக்கு வாழ இல்லாது. ஒரு விஷயத்தை நான் விளங்கிக்கோங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேர்ல்ட்ல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கை கிடைக்காம போறது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் டீட்டெயிலாக பேசல, பெஸ்ட் உங்களுக்கு அமெரிக்கன்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டும் லைஃப்ல ரியல் இன்ட்ரெஸ்ட் அவங்க அடைய மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள அதாவது சிறந்த பொம்பளை யாரு, சிறந்த பொம்பளை யாரு என்று ஒரு கொஸ்டின் கேட்டா யார சொல்லுவீங்க? யாரு சிறந்த பெண்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுது, தஹஜ்ஜத் தொழுது, நோம்பு பிடிச்சி, ஹைருன் நிசா. யாரு சிறந்த பெண் அப்படின்னு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் கொடுக்குறாங்க தெரியுமா? உங்க கணவன் வர்ற நேரம், வீட்டுக்கு வர்ற நேரம், இஸா நபர்த்த இலைஹா சர்ரத்துக்கு, எந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலுமோ கணவனுக்கு, அவதான் பெஸ்ட் பொம்பளைன்ட்டு. இஸா அமர்த்து, அவர் உங்களுக்கு ஏவினா அத்தாத்துக்கு, கட்டுப்பட முடியுமெண்டா அதுதான் பெஸ்ட் பொம்பளை. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? பெண்கள் தன் கணவனுக்காக வேண்டி முழுக்க தன்னை ரெடி பண்ணி இருக்கிறது தான். சிரிப்பு காட்டுறா ஹஸ்பண்ட் வந்த போற கூச்சம் காட்டுறது இல்லை, இல்லைங்களா? அவருக்கு ஏதோ இன்றைக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சு அவருக்கு வரக்காட்டி இருந்துட்டு தெரியுமா ஜோக்குன்னு அந்த சிரிப்பு ரசூலுல்லாஹ் சொல்லல. இதா அவர் உங்களுக்கு இதா நவர்த்த இலைஹா, அவளை பார்க்கிற நேரம், பேசுற நேரம் என்று சொல்லல, பார்க்கிற நேரம், சர்ரத்துக்கு அவ சந்தோஷப்படுவா, சந்தோஷப்படுத்துவா. எப்படி? ஒரு ஆணுக்கு தண்ட மனைவி அழகா இருந்தா அவருக்கு அந்த சந்தோஷம் வரும். ரசூலுல்லாஹ்வோட மனைவி ரசூலுல்லாஹ் புரிஞ்சிருந்தாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல வரப்போக்கில் ஆயிஷா ரதியல்லாஹு நெக்லஸை காணமாக்கிட்டாங்க. நெக்லஸ் இல்லை, அது மாலை, யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட அஸ்மா பின் அபீ பக்கர் ரதியல்லாஹு அவங்களோட தாத்தாண்டா உம்மா 2 வாப்பா உண்டு. அவங்க தாத்தாட மாலையை கொண்டுட்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க? ஃபங்க்ஷனுக்கா, கல்யாணத்துக்கா? இல்லை, பனு முஸ்தலக் போர், 9 நாள் தூரம். ரசூலுல்லாஹ்வோட போருக்கு போற தண்ட மனைவி எதுக்கு டாக்டர்கிட்ட மாலையை கேட்டுட்டு போறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வோட வைஃப் மார்கள் சிம்பிள் அப்படி போயிடல, ரசூலுல்லாஹ்வோட டூர் போயிடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சீட்டு குலுக்கி போடுவாங்க. யாரு பேர் போகுதோ, யாரு பேர் வருவதோ அந்த பெண்ணுக்கு அவ்வளோ இதா இருக்கு. ஹஸ்பண்டோட ஒரு இது போறது ஜிஹாதுக்கு, ஆனா கல்யாண வீட்டுக்கு போறதை விட சந்தோஷம் ரசூலுல்லாஹ்வோட போற கிடைக்கிற வாய்ப்பு. ஸோ நாங்கள் அதை வேறையா பார்ப்போம். போற ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க இப்படி பண்ணினாங்க. அந்த இடத்துல மாலை காணாம போனது உங்களுக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க, ஏன் அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா ஹிஜாப் சட்டத்துக்கு பிறகு வந்த செய்தி, ஆயிஷா நாய் முழு பிளாக், டோட்டலி பிளாக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு முகம் எல்லாமே மறைக்கணும். அது ரசூலோட மனைவிமார்களுக்குள்ளே ஸ்பெஷல் சட்டம், அவங்க ஃபுல்லி கவர் பண்ண வேண்டிய ஒரு. அப்ப ஏன் அஸ்மா ரலியல்லாஹு இதை எடுத்தாங்க? இது காணாம போச்சு. உங்களுக்கு தெரியும், சஃபான் பின் முஅத்தல் ஒரு தோளோட சேர்த்து பேசின ஒரு கதை வந்துச்சு. நான் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஏன் போட்டாங்க? என்ன காரணம்? ஜியாதுக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ்வோட தனிமையில் இருக்க போக்குல அவங்க பெஸ்டா அழகா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் சொல்லுது, பொம்பளைக்கு மேக்கப் பண்ண வானம்டா, பொம்பளையோட முழு உணர்வும் கீழே. பெண்களே நீங்க அழகா உடுக்க வேணாண்டா, உங்களோட சைக்காலஜியே அழகா ட்ரெஸ் பண்றது, அழகா உடுக்கிறது இஸ்லாம் சொல்லுது. பிற ஆண்களோட முன்னாடி இல்லை, உங்க கணவர் முன்னாடி. இன்றைக்கு டாக்டர்கிட்ட போற நேரம், வெளியில ஒரு போற நேரம், அவ பார்த்தா ஹஸ்பண்ட் இது என் வைஃபான்னு பாக்குற அளவுக்கு, அப்பெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போய் தான் வைஃப் அதிகமான நேரம் பார்க்குற அளவுக்கு மாறி இருக்குது. இதுதான் சைக்காலஜிக்கலி நடந்த பிரச்சனை. இன்றைக்கு ஹஸ்பண்ட் மக்கள் வீட்டில் இருக்க போக அதே ட்ரெஸ்ஸோட நாத்தத்தோடு இருப்பாங்க. ஹஸ்பண்டும் அப்படிதான். இவர் 10 நாளைக்கு அதே சாரம் காய போட்டு உடுக்கிறாராம். அவங்க 8 நாளைக்கு அதே கவுன். 2 பேருக்கு வெளியிலேருந்து வந்தவனுக்கு விளங்குது, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது. அசிட் அடிக்கிறத விட அவ்வளவு கடுமையான பாதிப்பு. ஏன்? வீட்டுக்குள்ள ட்ரெஸ் பண்ண சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்றைக்கும் அதை தடுக்கல.
இஸ்லாம் அதை நீங்க கிளியரா போய் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு கணவன் மனைவிக்கு ரசூலை பாதல் இஷா, இஷாக்கு பிறகு என்ன வேலை? வீட்டுக்கு. ஆம்பளை வீட்டுக்கு போகணும். இஷாக்கு பிறகு வீணான பேச்சு கடவுள் ஏண்டா? அது அவுரத் இஸ்லாம் சொல்லுது. மகன் வந்து திடீரென்று உம்மாட்ட இடத்துக்கு வரையலாது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கிற இடத்துக்கு புள்ள வரப்புள்ள சலாம் சொல்லணுமான டைம் 3 இருக்குது. இது அந்த டைம் பாதல் இஷா. ஸோ எவ்வளவோ இஸ்லாம் சொல்லி தருகிறது. நாங்க ட்ரெஸ் பண்றது மற்றவங்க அடுத்த பக்கம் செய்யறாங்க. ரோட்ல போக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். இட்ஸ் ராங். இஸ்லாம் சொல்லுது நோ, நீங்க டோட்டலா மறைச்சிட்டு உங்க ஹஸ்பண்ட் முன்னாடி மேக்சிமம் இன்றைக்குள்ள மாடர்ன் லெவல்ல நீங்க இருந்தீங்கடா, உங்களோட சைக்காலஜிக்கலி நீங்க அமைதி, நீங்க ஓகே, நீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பாண்டிங் வரும். ரியல் சந்தோஷம் உலகத்துல உருவாகும். நீங்க நினைக்கிறீங்களா பெரிய பெரிய ஹோட்டல் கட்டி வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டி வச்சுக்கிறாங்க, அங்கெல்லாம் பிசினஸ் மீட்டிங் முடிஞ்சு வந்து தூங்குறதுக்கு வச்சுக்கிறாங்க? நோ. நிறைய இடங்கள்ல பெரிய பில்டிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அதிகமான ரூம்கள்ல விபச்சாரம் நடக்குது. மனுஷனுக்கு எல்லா பணமும் கிடைச்ச பிறகு ஒரு சுகம் தேவைப்படும். ஆனால் அவன் இன்னொரு பொம்பளையோட அசிங்கமா எடுப்படுற நேரம் அவன் கல்பு திருப்தி காணாது. அவன் மோசத்தில் இருக்கிறான், என்னமோ உணர்வு திருப்தி கொள்றான். அவனோட கல்பு குத்தும். அது அவன் நோய்க்கப்பட்டு அந்த பில்டிங்ஸ்ல அவ்வளவு டாலர்ஸ் கணக்கில் பே பண்ணிட்டு அவங்க அந்த இல்லறத்தை இது பண்ண பாக்குறாங்க. பட் ஒரு முஸ்லிம் அவன் ஆக்சுவலி ரியல் லைஃப் ஃபீல் பண்ண இது எல்லாமே தரப்பட்டிருக்குது. நான் இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண விரும்பலடா. அந்த பாயிண்ட் போனா ஒரு பாயிண்ட் பெருசா பேரு. நான் உங்களுக்கு இதை சொல்றேன். உண்மையா இஸ்லாம் எல்லாத்தையும் காட்டி தந்திருக்குது. இப்போ உங்க புள்ள படத்தை பார்த்து செண்டா அது கட்டுப்படாது. அதுக்கு மாப்பிள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஹஸ்பண்டை லீடர் ஆக்கணுமா? மச்சான் படத்துல சொல்லி கொடுத்தது இருக்குதா? நான் உங்களுக்கு கட்டுப்படணும். மை பெட்ரோல், எங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும். நீங்க தர காட்டி பார்த்திருந்து நாங்க ஹேண்ட்பேக் வாங்கணுமா? எங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கே உரிமை இல்லையான்னு இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? மாப்பிள்ள தலை குனியும். யாரும் உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது? எங்களாலே முடியும். அப்படி பொம்பளைகள் களத்துல இறங்கினாங்க. இங்கதான் அவங்க எடுத்த ராங். ஒரு பெண் தாய்மைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? தாய்க்கு கொடுக்கிற கண்ணியத்தை பத்தி குர்ஆனை பரட்டி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்குது. பட் அந்த இடத்துல தாய்க்கு கூடிய கண்ணியம், அன்பு. ஆனா லீடர்ஷிப் என்று வர போக்கல ஹஸ்பண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேரலலி விளங்கணும். இந்த படத்தை பார்க்குற பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது. சமத்துவத்தை பார்த்துட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சமத்துவத்தை கொண்டாடிட்டாங்கண்டா கொஞ்ச நாள் 6 மாதம் என்னம்மா எனக்கு இவரோட வாழ இல்லாது, டிவோர்ஸ். அதான் நடக்குது. இது யாரால இப்போ டிவோர்ஸ்? படத்தால. நான் உங்களுக்கு சொன்னனே, இந்த ஒன்றை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணினாலே ஒரு விஷயத்தால் உங்க பிள்ளைக்குள்ள நடக்கிற பாதிப்பை நாங்கள் உளவியல் ரீதியாக பார்த்தா எக்கச்சக்கமான பாதிப்பு நடக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படிலாம் படம் பார்க்கல, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. 1950s 70sலாம் டிவோர்ஸ் கம்மி. அப்போ 10 புள்ள 15 புள்ள. ஆனா உங்களுக்கு தெரியும் உங்க உம்மமார்கள் எப்படி நடந்தாங்கன்னு. உங்க உம்மமார்கள் எப்படி நடந்தாங்கன்னு. வீட்டுக்கு வாப்ப வந்தா 15 புள்ளைய அமைதியா வச்சுட்டு கீழே விரிப்பை விரிச்சிட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு உம்மா உட்காந்துட்டு சாப்பிடுங்க. அவரை ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு ராஜா. அவர் வீட்டுல அவர் ராஜா. சைக்காலஜி சொல்லுது, நீங்க ஆம்பளைக்கு சுப்பைகோன் இருக்குது, அதை டச் பண்ணி டியூன் பண்ணி விட்டீங்கடா ஆம்பளை தாக்கி பிடிப்பான். ராணியா பாப்பான், என்னமா வேணும், என்ன வாங்கி தரணும். அவன் பர்ஸ்ல கணக்கு செலவழிக்கிறதுக்கு கணக்கே பார்க்க மாட்டேன். இதான் சைக்காலஜி. இன்னொன்று தெரியுமா? அதே சைக்காலஜி சொல்லுது, சுப்பைகோ ஆம்பளை டேமேஜ் பண்ணினா அந்த ஆம்பளை உலகத்திலே விரும்புறத வெறுப்பான். சுப்பைகோண்டா என்னன்னு நாங்க பேசல. ஒரு பொம்படியை காதலிக்கிறான் ஒரு பிள்ளை, எனக்கு இவத்தான் வேணும். எப்ப ஜெம்ம கொண்டாந்து நம்ம இல்லப்பா, மாடர்ன் ரேஞ்சரோ ஒரு கொண்டாந்து இல்லப்பா, எனக்கு அவத்தான் வேணும். அப்படியா? கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல அவனே சொல்லுவான், நான் ஒரு 10 லட்சம் தரேன், பேச்சு விடுறீங்களா? ஏன்னா இவத்தான் வேணும்னு கேட்டு பெண்ணாச்சு. அவ டேமேஜ் பண்ணியது சுப்பைகோ. ஒரு ஆம்பளையோட சுப்பைகோ டேமேஜ் பண்றேன்னா அது என்ன பாடம்ன்றது உங்களுக்கு சொல்றதை விட நீங்க சிம்பிளா முடிஞ்சுக்கோங்க. ஆம்பளையா மதிக்காட்டி அவர் எப்பயும் கிரிட்டிசைஸ் பண்ணினா, இப்பயாவது ஒரு பொம்பளை எல்லாத்துலையும் இதா இருக்கட்டும், மாப்பிள்ளைய ஆம்பளையா மதிச்சு பிள்ளைகளுக்கு முன்னாடி வாப்பா கண்ணியமா நடந்துக்கோங்க. அவர் அந்த உம்மாவை எண்டைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். இதுதான் அடிப்படை. ஆம்பளோட சைக்காலஜி வேற, பொம்பளோட சைக்காலஜி வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த படம் சொல்லி கொடுக்கல. மச்சான்னு தள்ளுறதும் இவங்க 2 பேரும் அடிச்சு கொள்றதும் இதை பார்க்குற உங்க புள்ள ப்ராக்டிக்கலி கொண்டு வரும். அது சரியாவே ப்ராக்டிக்கலி பண்ணிட்டாங்க தான். ஏன்னா எந்த கதாநாயகரும் டிவோர்ஸ் தான் அவன்ட்டு பேரும். அவன் எவனுமே குடும்ப வாழ்க்கையில இல்லை. ஸோ அவன் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. நடிக்கிறதுல அவ்வளவு காதல் கடிதம் எல்லாத்தையும் கொண்டு வருவான், நிஜமா இல்லை. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்,
நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் புள்ள, நீங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் இந்த படத்தை பார்க்க போகிறீங்களா? அப்போ நாடகம் அதுவும் அதே தான், பார்க்க போகிறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பொம்பளையோட டிவோர்ஸும் சொல்லிட்டேன், ஆம்பளையோட ஸ்மோக்கில் இருந்து போதை பழக்கம் வரைக்கும் இது மிக முக்கியமான காரணம். நான் ரிப்போர்ட்டும் சொன்னேன், இந்தியாவோட 53% ஆஃப் தி இந்தியன்ஸ் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ரீசன் ஃபிலிம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியை தான் சுட்டி காட்டுறாங்க ஆய்வாளர்கள்னு சொல்லுவேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் அன்பான தாய்மார்களே, இந்த பேசிக் பாயிண்ட்டை மனசில் நல்லா வச்சுட்டு இப்போ ஸ்க்ரீன் டைமில் என்ன கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல லைஃப் வேணுமா இருந்தால் ஃபோனை எடுக்காமல், அதாவது ஃபோனை தடுக்கிறது இல்லை முக்கியம், ஃபோனுக்குள்ளே வர்ற கெட்டதை தடுத்துட்டு நல்லதுக்கு நாங்கள் அட்மிட் பண்ணோம். எங்களை நல்ல விஷயம் என்ன, நல்ல விஷயம் என்ன. ஸோ அதில் கெட்டதில் டேஞ்சரான விஷயம் நான் சொல்லிட்டேன். கேம்ஸுக்கு என்றைக்குமே பிள்ளைக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. இன்னும் நல்ல கேம்ஸ் இருக்குது, பிரெயின் கேம்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் இருக்கணும் பக்கத்தில். பிரெயின் ஜிம், பிள்ளைக்கு மேக்ஸை டெவலப் பண்ணுற கேம்ஸ் இருக்குது சேலஞ்சை பேஸ் பண்ணி. ஆனால் இப்போ இருக்கிற பப்ஜி வரைக்கும் வந்து நின்றுட்டாங்கண்டா அது சில வேளை தற்கொலைக்கு போய் நின்றும். ஸோ கடும் பயங்கரமான கேம்ஸ் இருக்குது. ஸோ அதை சொல்ல இயலாது. இதுக்கு பிறகு நீங்கள் உலகத்தில் கண்ட வெள்ளத்தை விட, அதிபயங்கரமான பூகம்பத்தை விட கேம்ஸால் ஒரு பெரிய பெரிய ஒரு அழிவு நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இது நடக்க போகுது. அடுத்தது போதை. உங்களுக்கு தெரியும், ஜொம்பிகள் அமெரிக்காவில் ஜொம்பி சிட்டிஸே இருக்குது. விளங்கிச்சா? படித்தது ஒரு பக்கம், ஜொம்பிஸ் இப்படி 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 மனிதன் செலமாறி ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டீப்பாக இன்டேக் பண்ணிட்டாங்க, அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒன்று. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு நம்பர் 1 லீடர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ படத்தில் உங்கள் பிள்ளைக்கு இப்போ உள்ள கதாநாயகர்கள் யாரோ அவர் தான் லீடர்ண்டா, அல்லது கிரிக்கெட் கேப்டன்ஸோ கிரிக்கெட் டீமோ அவங்க தான் லீடர்ஸ்ண்டா, இதை அப்படியே டிலீட் பண்ணுங்க. எப்படி டிலீட் பண்ணுறது? 24 days, மோர் தேன் 24 days தேவைப்படுது. இந்த செக்ஷனை கல்பில் இது பண்ணிவிட்டு புதிய லீடரை நாங்கள் உருவாக்க போகிறோம். ஸோ லீடர்ஷிப்பை கிளியராக போட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஹஸ்பண்டை மேக்ஸிமம் மதிச்சிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குரிய இந்த பக்கத்துலேருந்து போகணும் மதிப்பு, அந்த பக்கத்துலேருந்து வரும் இறக்கம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வரணுமா இல்லையா? கேட்பாங்க, கோழிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சா முட்டை வந்துச்சாண்டு. அது எது வந்தாலும் பரவாயில்ல, மனைவி ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுத்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் இருந்து உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்க ஆரம்பிக்கும். அன்கண்டிஷனல், நீங்கள் எந்த கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு நீங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் இந்த பக்கம். இதை நீங்கள் பேசிக்கலி புரிஞ்சிருக்கிறீங்க. இதை நடக்க போக்கில் புள்ள பார்க்குற ஃபிலிம் உங்களோட கதையை தான் பார்க்க போகுது. நீங்கள் வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் புள்ள பார்க்க போகுது. ஸோ இந்த படம் இல்லை, இந்த படத்தை அருவருப்பாக்க வேண்டி இருக்குது. அது நார்மலாக எப்படி ஆக்குறது என்பதை நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி லீடர்ஷிப்பை நாங்கள் போட்டுட்டோம்னா பாதி முடிஞ்சு, படத்தை அருவருப்பாக்கினோம்னா இது முடிஞ்சு. லீடர்ஷிப் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணுமோ அது எல்லாமே ரசூலுல்லாஹ் லைஃப்பில் இருக்குது. ஷேக்ஸ்பியர் எழுதினது என்ன, அதையும் விட தாண்டி வேணுமாண்டா அது நீங்கள் ரசூலுல்லாஹ் லைஃப். அன்பு, பாசம், உறவு, அதாவது திருமண லைஃப்பில் என்னெல்லாம் பார்க்கணுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் ரசூலுல்லாஹ் லைஃப்பில் பார்க்கணும். எனக்கு தெரியாத ஒரு ஒய்ஃப் தன் ஹஸ்பண்டை பல்லு விளக்கி விட்டு மௌத்தாகிற நேரம் தன் ஹஸ்பண்டை பல்லு விளக்கி விட்டு தன் மடியில் வச்சு தன் தோளில் வச்சு அவரை கெட்டி பிடிச்சிட்டு கடைசி நிமிஷத்தை கொடுத்த கடைசி நிமிஷம் பிரியாவிடை கொடுத்த ஒரு ஒய்ஃபை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? உங்கள் ஹபகசல் நீங்கள் உண்மையே சொல்லுங்கள், பார்த்துருப்பீங்களா? மடியில் வச்சுட்டு பல்லு விளக்கி விட்டு தலையை தடாவி அவர் மடியிலேருந்து ஃபைனல் மூமெண்ட்டில் பிரிகிற ஒரு ஒய்ஃபை ரசூலுல்லாஹ் எப்படி பிரிஞ்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் மனைவியை பற்றி ஜென்னால சந்திப்போம் என்றாங்க. ஜென்னா அல்லாஹ் உங்களை எனக்கு வாக்களிச்சுட்டான். அல்லாஹ் உங்களை எனக்கு வாக்களிச்சு இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கிறாங்க. ஆயிஷா ஜென்னால நானும் நீங்களும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி ஃபைனல் மூமெண்ட் போகுது? திங்கட்கிழமை காலையில் வீட்டுக்குள்ள யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் 4 நாளாக கஷ்டப்படுறாங்க. சரியா மகரிப் நேரம் ரசூலுல்லாஹ் வல்முர் ஸலாத் ஓதுறாங்க. அன்றைக்கு வியாழக்கிழமை, நாங்கள் வெள்ளிக்கிழமை ராவுண்டு சொல்லுவோம். அன்றைக்கு ஓதின ரசூலுல்லாஹ் அதுக்கு மேலே இஷாக்கு பள்ளிக்கு வந்தது. ரசூலுல்லாஹ் கால் சீவன் இல்லை. மகரிபுக்கு ஓதின சூறாவை கொஞ்சம் வீட்டில் போய் பரட்டி பாருங்க, வல்முர் ஸலாத். நீங்கள் இன்றைக்கு ஓதுங்க வல்முர் ஸலாத். நாங்கள் எங்கள் லைஃப்லேயே மகரிபுக்கு ஓதிருக்க மாட்டேன், நீட்ட சூறா. அல்லாவோட நிறைய பேசினாங்க. பட் இஷா அன்றைக்கு வியாழன் நைட்
வெள்ளிக்கிழமை ராவண்டோமே அன்றைக்கு ரசூல்லா கடுமையாக நோய்வாய்ப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், அன்றைக்கி முந்தின நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரெல்லாம் அழுகுறாங்க. ரசூல்லாக்கு 2 கிழமையாக சோம் இல்லை. திங்கக்கிழமை தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சோமில்லாமல் போகும், நோமலாகவும் சோமில்லாமல் போகும். திங்கக்கிழமை மாலையில் ஜனாசா கொண்டு அடக்குறாங்க. பக்கியில் அடக்கிட்டு வந்தால் தலை வலிக்குது. தலையில் ஒரு புடவையை கட்டுறாங்க. ஆயிஷா அம்மா வர்றாங்க, அவங்களுக்கும் தலைவலி. 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த செய்தி வருது. ஸோ ரசூல்லா கடுமையாக வேதனைப்படுற நேரத்தில் மனைவிமாரெல்லாம் உட்காந்துட்டு யார் ரசூலல்லான்னு பார்க்குறாங்க, கண் கலங்குறாங்க. ரசூல்லா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எவ்வளோ நேரமேனு பாருங்க. இதுதான் நீங்கள் படித்து கொடுக்குற ரியல் லைஃப் ஸ்டோரி. ரசூல்லா லீடராக போனால் வேறு ஒன்றும் தேவையில்லம்மா. இந்த கூத்தாடிகள் போடுற கெட்ட கொள்கைகளை அவர் சொல்லிக் கொடுக்கல. ரசூல்லா ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆட்சி தலைவர், ஹாத்தமுல் அன்பியா. என்ன கேட்குறாரு தெரியுமா வைஃப் மார்க்கிட்ட? நான் இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் மனுஷன் கேட்கலாமான்னு. அவர் என்ன கேட்குறாரு? நாளைக்கு நான் யார் வீட்டிலன்னு கேட்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ்க்கு சின்ன வயசு மனைவி இருந்தாங்க, ஆயிஷா அம்மா. மற்ற எல்லாரும் விதவைகள். ரசூலுல்லாஹ் ஒரு நாளில் நீங்கள் ஹதீஸை படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் சில வேளை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருப்பீங்க. ஆயிஷா எந்த நாள் ஆயிஷா நாய் வீட்டில் தான் இருந்தாங்க. இல்லை, ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, மற்றவங்க அறிவிக்கல. அங்கே தான் பிரச்சனை. வழங்குதா? ஆயிஷா நாய்க்கு இன்றைக்கு கொடுத்தால் ஏக காலத்தில் 9 வைஃப், 9 நாளைக்கு பிறகுதான் அங்கே வரும். சரியா ரசூலுல்லா ஒரு நாளில் ஷெட்யூல் தவறவே மாட்டாங்க. அதான் சொன்ன, யுத்தத்துக்கு போக்குள்ள வாங்க வாங்க அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஒரு தடவை 2 குலுக்கி போட்டாங்க, 2 சீட். அந்த இடத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா 2 பேருமே போனாங்க. ஒரு தடவை 2 சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு தடவை எல்லா நேரத்தில் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு ஒரு தடவை போவாங்க. இப்படி தான் கிடைக்கும். அல்லாஹ் விரும்புகிற மாதிரி அந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோ நேர்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேர்மை தவறாதீங்க. உங்கள் மனைவிமார்கள்ட்ட நேர்மை தவறினீங்கன்னா மறுமையில நீங்கள் அப்படி சதிஞ்சிருவீங்க. அல்லாஹ் உங்களை இன்பேலன்ஸ் ஆக்கிடுவாங்க. அவ்வளோ வேதனை நிற்கிறேன்னா மனைவிமார்கள் எல்லாம் சுத்திக்கிறேன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வரலாறை படிச்சுட்டு, என்ன நேர்மை, என்ன நியாயம். நம்ம எங்கள் பிள்ளைகளுக்கு எதை காட்டுறோம், ஸ்க்ரீன் டைமில் எப்படி கொண்டு வரணும், எதை இதாக்கணும், நாம ஃபர்ஸ்ட்டுக்கு எதை பேசணும். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நாளைக்கு யார் வீட்டிலன்னு கேட்குறாங்க. மனைவிமார்கள் இப்போ ரசூலுல்லாஹ்க்கு வாழ இயலாது. அவங்களுக்கு சீவன் இல்லை, அவங்களுக்கு உடம்புல ஃபிட் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்னமோ ஒன்று மனசில் வச்சு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெளிவாக சொல்லலை, நாளைக்கு நான் ஆயிஷா வீட்டுக்கு போகணும். நோ, அவங்க லீடர். மனைவிமார்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்களா? என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டில். என்ன நேர்மை. என்ன தப்பித்தவரையாவது நான் சொல்லிடக்கூடாது. மனைவிமார்களுக்கு விளங்குது. யார சொல்லலாம், உங்களுக்கு யார் வீடு வேணும்னு கேட்குறாங்க. அவங்களே பதில் கொடுக்குறாங்க, ஆயிஷா வீட்டுக்கா, ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யார சொல்லலாம். ரசூல் ஆமான்றாங்க. நீங்கள் நினைப்பீங்க ரசூலோட கடைசி நாட்கள் ஆயிஷா வீட்டில் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் காலம் மௌத்தார் வரை ஆயிஷா நீங்கள் ஏன்னு நினைப்பீங்க? ரசூலுல்லாஹ்க்கு வாழ்றதுக்கு இயலாது. ரசூலுல்லாஹ்க்கு எந்த வகையில இல்லறத்தில் ஈடுபட இயலாது, ஒன்றுமே இயலாது. ஏன்? இவங்க மட்டும்தான் 18 வயசு. அப்போ ரசூலுல்லாஹ் எல்லா கதவையும் பூட்ட சொல்லிட்டாங்க. என்னை யாருமே வந்து சந்திக்க வேணான்ட்டாங்க. லாஸ்ட் 3 days புதன்கிழமை இந்த அறிவிப்பை விடுறாங்க. அபூபக்கர் நீங்கள் மட்டும் வாங்கன்றாங்க. ஏண்டா யாரும் வராதிங்க, எனக்கு இயலாது, சீவன் இல்லை ரசூலுல்லாஹ், கஷ்டம். ஸோ ரசூலுல்லாஹ் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் பள்ளிக்கு வரல. திங்கள் காலை வரை 17 வக்துகள் வரல. ஒரே ஒரு வக்து வந்ததாக, சனி அல்லது ஞாயிறு வந்ததாக ஒரு ரிவாயத்து வருவது. அதை தவிர வேறு எந்த வக்துக்கும் வர இயலாது. அந்தளவு பலகீனம். வீட்டுக்கு வரணும்னா ஆயிஷா நான் ஹிஜாப் இல்லாமல் இருப்பாங்க. அபூபக்கர்னு வாப்பா வரலாம், மற்ற யாருக்கும் வரவேணான்ட்டாங்க. ஆனால் ஏன் அப்போ ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் விட தேர்ந்தெடுத்தாங்க? எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசி நேரம் பிரிய போகிற நேரத்தில் ஆயிஷா என்ன பார்க்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் கொடுத்துருந்தாங்க. இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ்வை பார்க்க துடிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ் மடியில் தூங்குறதுக்கு துடிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் தண்ணி குடிக்க துடிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சலாம் சொல்லணும் என்று பார்க்குற நேரம் ஆயிஷா அம்மாவை கொடுத்துருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜன்னா. அதுக்கு முன்னாடி மற்ற மனைமணிங்க வந்து பார்க்கல. அவங்க சின்ன வயசு. ரசூலுல்லாஹ்க்கு திருமணம் முடிச்ச யாருக்கும் பிறகு திருமணம் முடிக்க இயலாது. ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு திருமணம் முடிக்கல உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா அம்மாவை கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் மூமெண்ட்டை கொஞ்சம் ரசூலுல்லாஹ் பாருங்க. உங்கள் வீட்டில் இது நடந்ததுதான்னு பாருங்க. என் வீட்லேயும் நடந்தது இல்லை. எனக்கு சோம் இல்லைன்னா நான் பிலோவில் தூங்குறேன்னா கம்ஃபர்டபுள் எதையுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு சோம் இல்லை. ஸோ நான் அந்த மெடிக்கேஷன் இருக்கிறேன்னா நான் எங்கே தூங்குறேன்னு எனக்கு தெரியாது. என்றைக்காவது நோய்வாய்ப்பட்ட உங்கள் ஹஸ்பண்ட் கட்டும் தலப்பாரத்தில் சக்கராத்தில் உங்கள் மடியில் வந்து உட்காருவார் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது பேசினாலும் ஒரு கோபம் வரும். சோம் இல்லாத நேரம்
திங்கட்கிழமை மலக்குல் மௌத் நெருங்குற நேரம் ரசூலுல்லாஹ்ட ஹதீஸை பாருங்க. ஆயிஷாமா சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ் என் கிட்ட வந்தாங்க. என் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு என் தோல்ல ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டாங்கல்ல. இதான் ரூஹு போகிற கட்டம். என்ன அன்பு! சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், என்ன பாசம்! இதெல்லாம் படத்துக்கு தெரியாது, இது ரியல் லைஃப். நான் சொல்றது உங்களுக்கு, ரசூலுல்லாஹ் அன்னிகாஹு மின் சுன்னா, கல்யாணம் முடிக்காதீங்கன்னு சொல்லல, நிக்கா என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரஸிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின், யார் திருமணம் முடிக்கவில்லை அவர் என்னை சார்ந்தவில்லை. திருமணம் முடிச்ச ஒரு பொம்பளையோட எப்படி வாழணும் என்றதை காட்டி கொடுத்த ஒரு லீடர் அவர் லீடர். ஒரு வைஃப் அவரை டிவோர்ஸ் பண்ணல, ஒரு வைஃப் அவரோட ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷம் பண்ணாங்க. என்னாச்சு? ஆயிஷாமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, முகம் சுடுவது, பக்கத்தில் ஒரு பாத்திரம் கையை போட்டு இன்னலில் மௌத்தி சக்கராத்ன்றாங்க ரசூலுல்லாஹ். மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க. ஆயிஷாமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என் களத்துக்கு நெஞ்சுக்கு இடப்பட்டு தலையை வச்சிருக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ்ட இதாக்கிட்டு இறுக பிடிச்சிட்டேன்டா, அவுராதுகளை ஓதி தடாவுறதுக்கு, ரசூலுல்லாஹ்க்கு குல்சூராக்களை ஓதி தடாவுறேன். என் தம்பி வார அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு யாருக்கும் மறையல, தொடரெல்லாம் வெளியில் ரசூலுல்லாஹ்க்கு என்ன யாருக்கு என்ட்ரால மஹரம் அஜ்னபி சட்டம். இஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்லி அது ஃபாலோ பண்ணது. ஒரு பொம்பளை நீ பார்க்க வேண்டிய ஒரு விதம் இருக்குது. எந்த தோற்றத்தை ஒரு பெண் உனக்கு பார்க்கல, இந்த தோற்றத்தை தான் பார்க்கலாம்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா சஹாபாக்கள் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆயிஷா அம்மா உள்ளக்குள்ள, பிரதர் வாரார், கையில் ஒரு மிஸ்வாக். ரசூலுல்லாஹ் சந்தோஷமா எனி டைம் ரசூலுல்லாஹ்ட லைஃப்ல பல்லு விளக்குவாங்க, வாசமா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எங்கே போனாலும் வாசம் இருக்கும், பல்லு விளக்குவாங்க. ரசூலுல்லாஹ்ட கொண்டை இவ்வளோக்கு இருக்கும். அந்த கொண்டை ஆயிஷா அம்மா ஒரு தடவை இத்திகாஃப் இருக்கிறது தலையை இப்படி போடுறாங்க. நினைக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி ஒரு லைஃப் இருக்குமெண்டு. தலையை போடுறாங்க. ஆயிஷா அம்மா நடுவால் பிளந்து ரசூலுல்லாஹ்ட கொண்டை அப்படி வாரி விடுறாங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கை. இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய, இதுதான் ரியல் லைஃப் ஸ்டோரி. நீங்கள் படத்தை பார்த்து அங்கே உள்ள குடும்ப கதையை பார்த்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. என்ன அது? அப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைனல் மூமெண்ட்டில் இருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கு போகிறேன்னு ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் பண்ணுவாங்க. பள்ளியிலேருந்து வரப்போக்கில் எப்பயும் பியூர் க்ளீன், அவ்வளோ க்ளீன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷாம்மா கேட்குறாங்க, புகாரில் ஒரு யார் ரசூலுல்லாஹ் வேணுமான்னு கேட்குறாங்க. ஒரு ஒய்ஃபுக்கு தெரியும் தன்னோட ஹஸ்பண்ட் லைஃப்பில் ஏதோ விரும்புவார். ரசூலுல்லாஹ்க்கு பேசுகிற வாய்ஸ் இல்லை. இப்போ ஃபைனல் மூமெண்ட் போது, பேசுகிற வாய்ஸ் இல்லை. அவருடைய தலையால் வேணும் என்று ஆட்டினார் ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, நான் மிஸ்வாக் எடுத்து துப்புரவு பண்ணு, என்னுடைய வாயில் உள்ள எச்சி அதில் பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் வாய்க்கு போச்சு. அல்லாஹ் எதை விரும்புகிறான்? ஆயிஷா அம்மாட எச்சி லாஸ்ட்டாக ரசூலுல்லாஹ் வாய்க்கு போகுது. என்னுடைய எச்சி கலந்துச்சு. நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாயை துப்புரப்படுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் வாயையும் கொப்பளிச்சிட்டாங்க. பெருத்தி கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை. உம்மத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அவர் ரெடி ஆகிட்டார் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு. தன்னோட ஒய்ஃபுக்கு செய்கிற லாஸ்ட் கடமையை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நான் பல்ல விளக்கி விட்ட ரசூலுல்லாஹ் துப்புராயிட்டார். அல்லாஹுடைய தூதர் மெல்ல மெல்ல என் தோல் இப்படி சாஞ்சிட்டு நிற்கிற நேரம் தான் அவர் மௌத்தாகிறார். வீடியோ பண்ணி நான் எப்படியோ 1400 years ago, இது 1400 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வீடியோ பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்னமோ முணுமுணுத்தாங்க. நான் உடனே வச்சு என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னது வேறொன்றும் இல்லை, மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி 3 முறை ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டேன். இறைவா என்னை மன்னிச்சிரு. இந்த உலகத்தை விட்டு போகிற ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பு முன்னாடி இருந்து இறைவா என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் அத்தனை பாவத்தை மன்னிச்சதாக சொல்கிறான் ரசூலுல்லாஹ்க்கு. அவங்க ஃபைனலாக கேட்குறாங்க, யா ரப் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு 3 முறை சொல்கிறாங்க. ஹாத்தமுல் அன்பியா தன் லைஃப் ரெக்கார்டை கொண்டு இது கொடுங்க. நீங்க இதை ரசிங்க, நீங்க இதை என்டர்டெயின் பண்ணுங்க, உங்க லைஃப்ல இதை உங்க பிள்ளைக்கு இதை கொண்டு போய் கொடுங்க. இதுதான் லைஃப். அந்த கூத்தாடிகள் நடிக்கிற படம் இல்லை. என்னாச்சு? ரசூலோட ஃபைனல் மூமெண்ட் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, விரலை ரசூலுல்லாஹ் தூக்கினாங்க. அந்த விரல் மேலே நோக்கி இருந்துச்சு. கண்ணு முகட பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, நானும் ரசூலுல்லாஹ் மட்டும். இது லுஹாவுடைய நேரம், பகலாகல்ல, லுஹா நேரம், சுபவுக்கும் லுஹருக்கும் இடப்பட்ட நேரம். இந்த டைமில் ரசூலுல்லாஹ் இதில் இருக்கிற நேரம். இப்படியே விரலை நீட்டிட்டு
கண்ணால் முகட பார்க்குற நேரம் ரசூலுல்லாஹ் திரும்ப முணுமுணுத்தாங்க. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா. நான் காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட வச்சு பார்க்குறேன். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா. யா அல்லாஹ் உயர்வான தோழரோடு என்னை சேர்த்துறியா அல்லா. ஆயிஷா நாய் பின்னாடி சொல்கிறாங்க, அல்லாஹ் மீதானையாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ரசூல் எனக்கு சொல்லியிருந்தாங்க, நபிமார்கள் சும்மா இறக்க மாட்டாங்க. மலக்குமார்கள் கடைசியாக மலக்குல் மௌத் வந்து கேட்பார், துனியா வேணுமா ஜென்னா வேணுமான்னு கேட்பார், இங்கே வேணுமா சொர்க்கம் வேணுமான்னு கேட்பார். அந்த அடியானோ நபியோ எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அது கொடுக்கப்படும். நபிமார்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் தான் ரசூல்லா பண்ணுறாங்க. என் மடி காலியாக போகிறத நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் என் மடியோட விரும்பிட்டாங்க. ஜென்னாவை ரசூல்லா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுதான் அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீ. எனக்கு ரசூல்லா சொல்லி தந்த கதை இது. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா. யா அல்லாஹ் அது, யா அல்லாஹ் அதுன்னு கேட்குற நேரம் என் மடி காலியாக போகுது. ரசூல்லா இப்படியே 3வது முறை சொல்கிற நேரம் ரசூல்லாவோட விரல் கீழே விழுந்துட்டு என் தோளில் என் நெஞ்சில் ரசூல்லா சாஞ்சிட்டாங்க. ரசூல்லா மாத்த ரசூலுல்லாஹ் நான் இருக்க பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஓதிட்டு இருந்தேன். ரசூல்லா என்னை கையை பிடிச்சிட்டு நிப்பாட்டு போதும் என்று சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி கையை பிடிச்சாங்க, நான் நிப்பாட்டிட்டேன். அதான் ரசூலுல்லாஹ்க்கு லாஸ்ட்டாக நான் ஓதினது. அதுக்கு பிறகு தான் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மௌத்தாகிற கட்டத்தை வர்ணிக்கிறாங்க. நான் இப்படி கெட்டி பிடிச்சிக்கொண்டு ரசூலுல்லாஹ் என் தோளில் சாஞ்சி மௌத்தாகிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வைஃபோட இது நான் ஒரு பேசிக்லி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வோட லைஃப்பில் இதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. இதில் உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்குது. இது ரியல் லைஃப், இட்ஸ் நாட் அ ஸ்டோரி இல்லை, இது ரியல் லைஃப். ஸோ இந்த படத்தில் உள்ள என்டர்டெயின் பண்ணுறதை நீங்கள் விட்டுட்டு உங்கள் பிள்ளைகள் இது படிக்கணும்ன்ற ரசூலுல்லாஹ் ரியல் லீடர். அவரை கொண்டு போய் ரீடராக காட்டுங்க. எதில் அவரை லீடராக காட்ட இயலாது, எதில் காட்ட இயலாது எடுங்க. எல்லா சைக்காட்டிஸ்டும் எல்லா சைக்காலஜிஸ்டையும் எடுப்போம், எல்லா கவுன்சிலரும் எடுப்போம், எல்லாரும் உட்கார வைப்போம். வேர்ல்டில் உள்ள எல்லாரும் உட்கார வச்சு நாங்கள் அபுகஸ்தலாவை மட்டும் கொடுப்போம். ஜஸ்ட் அபுகஸ்தலாவை. முழு வேர்ல்டில் உள்ள எல்லா கவுன்சிலரும் இங்கே, சைக்காலஜிஸ்டும் இங்கே, எல்லாமே முடிச்சு பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சாச்சு. எங்களுக்கு அபுகஸ்தலாவே மாற்றி வேணும், கிடைக்குமா? எங்களுக்கு அபுகஸ்தலாவே மாற்றி வேணும், கிடைக்குமா? நோ சான்ஸ். 5 புள்ள உங்களுக்கு இருந்தால் 5 புள்ளை உங்களுக்கு சேஞ்ச் பண்ண இயலாது. 5 புள்ள உங்களுக்கு இருந்தால் 5 புள்ளை நீங்கள் லைஃப் டைம் கொடுத்து 5 புள்ளை ஒரே மாதிரி வரமாட்டாங்க. 5 புள்ளையில் ஒரு புள்ள தருதலையாக போயிடும். சில ப்ராப்ளம் இருக்குது. ஜசீரத்துல் அரபுல விபச்சாரம் மலிஞ்சு இருந்துச்சு, குடி அப்படி இருந்துச்சு. பெண்களை புள்ளைய கொண்டுட்டு வாப்ப சந்தோஷப்பட்டு ஒரு பார்த்துருப்பீங்களா, மர்டர் பண்ணுவான் அடுத்த வீட்டு புள்ளைய, தண்டு புள்ளைய பொம்பளை புள்ள. அந்த பொம்பளை புள்ளைய எல்லாரும் உனக்கு பொம்பளை புள்ளையான்னு கேட்கிறேன்னு ஒரு கேவலமா. அதனால போய் புதைச்சிட்டு வாப்பா தைரியமா வந்தாளுக்கு அவங்க அவ்வளவு பேரும் சேஞ்ச் ஆகினாங்க. வேர்ல்டு ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஒன்று இருந்துச்சுன்னா அது ஜசீரத்துல் அரப். அரபிகளுக்கு 6 மந்த் கால் கடுமையான கூதல், 6 மந்த் கடுமையான ஹீட். அவங்களுக்கு நைட் லைஃப்பில் நிலாவை பார்த்துட்டு அவங்க ஊற்றி குடிச்சிட்டு கவிதை படிக்கிறது தான் அவங்க லைஃப். அந்த லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு லீடர் இருந்தார். இம்பாசிபிள். என்னை பொறுத்த நீங்கள் இப்படி உட்காந்து ஒரு புக் எடுத்து எழுதினீங்கன்றது எல்லாம் இம்பாசிபிள். எந்த மௌலவிக்கும் செய்யலாது, எந்த பெரிய பேச்சாளருக்கும் செய்யலாது. இது டோட்டலாக ஜசீரத்துல் அரப் சேஞ்ச் ஆகுது. தண்ட புள்ளைய கொன்ற நேரம் அழாத வாப்பமார்கள் வந்து கேட்குறாங்க, அழுது யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என்னோட பேசுவானா, என்ன மன்னிப்பானா, யா ரசூலல்லாஹ் பி ஐ தம்பின் குத்திரத், என்ன பாவமாடா செஞ்சுச்சோம் புள்ள, அல்லாஹ் கேட்குறாங்க. உடனே இந்த ஆயத் இறங்கின உடனே வாப்பமார்கள் வந்து அழுகுறாங்க, யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ் அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, என்னோட பேசுவானா. டோட்டல் ஜசீரத்துல் அரபு மாற ஆரம்பிக்குது. இந்த இது ஆல்கஹால் ஃப்ரீ ஜோனா மாற்றுவோமா? இது நோ சான்ஸ். நாங்கள் எவ்வளோ பயான் பண்ணலாம், எவ்வளோ மீடியாவில் இது போடலாம், மைக்கை பிடிக்கலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம், வாட்ஸ்அப்பில் போடலாம், நோ சான்ஸ். ரசூலுல்லாஹ்வோட கையில் மைக் இல்லை, ரசூலுல்லாஹ்ட்ட ஒன்றும் இல்லை. பட் ரசூலுல்லாஹ்ட்ட சிரிப்பு இருந்துச்சு. அவங்க கையில் கம்பை வச்சு அடிக்கலை. அல்லாஹ் சொல்கிறான்னாங்க. அவங்க ஆயிஷம்மா சொல்கிறாங்க, அந்த நாளை நான் பார்த்தேன், குடமாக கொட்டினார்கள், குடிக்கு இல்லாமல் போச்சு. அதனால தான் முஸ்லீம்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் செஞ்ச புரட்சி இல்லை. முஸ்லீம்கள் பொதுவாக தண்ணி அடிக்கிறது கம்மி, என்னது ஹராமாக பார்க்க. இந்த ஸ்மோக்கை மட்டும் சொல்லி கொடுக்கல, மக்ரூன்ற ஒரு விஷயத்தை போட்டாங்க. அதுதான் இந்த சிகரெட்டை ஹராமன்னு சொல்லி தான் அது முடிஞ்சிச்சு. இது என்ன நடக்குதுண்டா, இந்த இடத்துல அன்றைக்கு வந்த புரட்சி தான் இன்றைக்கு முஸ்லீம்கள். நாங்கள் எங்கேயாவது மௌத்தாயின வீட்டில் குடிச்சிருக்கிறோமா, கல்யாண வீட்டில் குடிக்கிறோமா, எங்கேயாவது பொட்டில் இருக்குது இல்லை. இது வேற யாரும் செஞ்ச புரட்சி இல்லை, ரசூலுல்லாஹ் 1400 years அந்த அதில் இருந்து இங்கே வந்த சேஞ்ச். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேரண்ட்ஸ் லீடர்ஷிப்பை
நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவர் ஸ்க்ரீன் டைமை நேர்மையாக செய்வார். எனக்கு ஸ்க்ரீன் டைம் தேவை, எனக்கு தேவை 100%. நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கேன், நான் நிறைய இதாக்க வேண்டியிருக்கேன், நான் ஃபோனில் இருப்பேன், நான் டேப்ல இருப்பேன், நான் என் பிசியில் இருப்பேன். ஸோ எனக்கு அது தேவை. இன்டர்நேஷ்னலி நான் இயங்குற நேரம் இதெல்லாம் தேவை. ஸோ இல்லைன்னா சொல்ல மாட்டேன். உங்கள் புள்ள அந்த ஸ்க்ரீன் டைமில் நீங்கள் சிசிடிவியை போட்ட மாதிரி பின்னாடி நிற்கலாது. அவர் என்ன பார்க்குறாரு, என்ன செய்கிறாரு, என்ன ஷேர் பண்ணுறாரு, என்னெல்லாம் பண்ணுறாங்க. பொம்பளை பிள்ளைகள் என்னென்ன அவங்க என்னென்னு புரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவங்க கல்வியில் திரைப்பட நடிகர்கள் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் காத்தமுல் அன்பியா அவர் பேசினா நாங்கள் கட்டுப்படுவோம், அவர் தான் எங்கள் லீடர் என்ற ஒரு ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ண படம். அதுக்கு அபுகஸ்தலாவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இந்த டாப்பிக்கை கூட நான் மிச்சம் இந்த எஜுகேஷனை பற்றி பேசலைன்னா, பொதுவாக இங்கே டேலண்டான நல்ல ஜெனட்டிக் கொண்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ எனக்கு பொதுவாக டேலண்டான பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. வழிகாட்டினாங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிடுவாங்க. மாஷா அல்லா. நான் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கிறதுனால நான் சில ரிசால்ட்ஸுகளையும் சில விஷயங்களையும் பார்த்து எனக்கு தெரியுது அபுகஸ்தலாவில் நல்ல டேலண்டான பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை தெரியுமா, நீங்கள் உங்கள் பிள்ளை எல்லாத்தையும் வளர்த்தெடுத்துடுவீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ஃபைனலாக மார்க்கம் இல்லைண்டா அவன் உங்களோட எப்படி நடந்து கொள்வார் தெரியுமா? அங்கே தான் பிரச்சனை. நான் கண்ட பிரச்சனை என்னண்டா, கிட்டத்தில் உங்களுக்கு இந்த ஸ்கூல்லேயே ஒரு நிகழ்வில் அத்தஹியாத்து தெரியாத பிள்ளை, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாத பிள்ளை, வெட்கப்படுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா தெரியலைன்னா, ஒழுங்காக ஓத தெரியலைன்னா வெட்கப்படுங்க. ஸோ உங்கள் பிள்ளையை நீங்கள் நல்லா படித்து, என்னையோட படித்தவங்க, நான் பிரசிடென்ட்ஸ் காலேஜில் படித்தேன். ஸோ என்னோட படித்தவங்க நாங்கள் நான் சிங்கள மீடியம். ஸோ நாங்கள் போய் படிக்கிற டைமில் எல்லாமே நான் முஸ்லீம். ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி அந்த ஸ்கூலுக்கு போன நேரம் நானும் இன்னொரு ஆள் தான் முஸ்லீம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஸ்கூலில் படிக்கிறேன். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்களோட உமா அப்பமார்கள் இதாகினா அவங்க முதியோர் இல்லத்தில் போடுவாங்க. முதியோர் இல்லத்துக்கு போகிற மல்ஷாலா ஃபியூனரல் ஹவுஸுக்கு கொண்டு வந்து முடிப்பாங்க. ஒரு முஸ்லீமுக்கு முதியோர் இல்லத்தில் போடையிலுமா? என்றைக்காவது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? எங்கள் கல்ச்சர்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், வாட்ஸ் ராங், என்ன தப்பு? ஜஸ்ட் வி ஆர் பேயிங் 40,000 for month. நாங்கள் 40,000 மாதத்துக்கு கட்டுறோம், போதால கேட்குறோம். 40,000 ஒரு தாயை உனக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கலாட்டி என்னையா நீ? என்ன அமெரிக்கன் கல்ச்சர் என்ன நினைக்கிறீங்க நீங்க? அமெரிக்கன் கல்ச்சர் என்ன? உம்மா இவங்க மேஜர் ஆகிட்டாங்கன்னா உம்மா பாப்பாவை பார்க்கறது இல்லை. ஒரு மதர்ஸ் டேல ஒரு நாள் வரும், ஒரு பூவையும் சாக்லேட்டையும் கொடுத்து காட் பிளஸ் மை மாம், அவர் திரும்ப காட் பிளஸ் மை சன். தட்ஸ் ஆல். இதாயா தாய்மார்கள், இதா தாய்மார்கள். கொஞ்சம் குருவான் எடுங்க. உங்க பிள்ளைய முதியோர், உங்க பிள்ளை உங்களை முதியோர் இல்லத்துல போடாம போடுவான். உங்களோட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியாது. நீங்க ரிலீஜனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கீங்க இந்த லைஃப்ல ரியலா பாக்குறதுக்கு. நீங்க என்ன பிஹெச்டி முடிச்சிடலாம் உங்க பிள்ளை, பட் அவர் உங்களை உமாவை பார்க்கணும். அவர் உங்களை உமாவை பார்க்கணும். அப்படி பார்க்கணும்டா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளை இந்த எல்லாத்துலையும் தப்பி வரணுமா இருந்தா அவருக்குரிய கவசம் மார்க். வேற எதாலும் எவ்வளவு சிசிடிவி போட போறீங்க, எவ்வளவு பேக்ல நிக்க போறீங்க, எவ்வளவு அவர் பின்னாடி நிக்க போறீங்க? ரிலிஜன் கல்புக்குள்ள ஒன்று சேர்ந்த அல்லாஹ் பார்க்கிறான். அவர் பிள்ளை செஞ்சாலும் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துருவார். இந்த இடத்தை நீங்க உருவாக்க, நீங்க டோட்டல் அட்வான்ஸ் லெவல் கேம்பஸ் வரைக்கும் புள்ளி அனுப்புங்க. அவருக்கு ஒரு டாட் ஒரு துளி ரிலிஜன் இல்லாட்டி வேஸ்ட். அதான் நமக்கு சொல்ல வரும். இந்த லைஃப்ல அவரை கிட்ட கூட்டி போய் பள்ளியில மஜ்லிஸ்ல உட்கார வைங்க. அவருக்குரிய தீனை கொடுங்க. அவர் அதுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. இந்த மரங்கள் எல்லாம் நான் பார்க்கணும், கொஞ்சம் போய் பாருங்க என்ன நடக்குது. இந்த மரத்துலலாம் குருவிகள் வாழுது. நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபேமிலியா சின்னத்துல உம்மா எங்கேயோ இருந்து போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் சின்னதுகள் பறக்க இல்லாம கூட்டுல இருக்கும். வாய் திறக்கிற நேரம் ஒவ்வொன்றுக்குமே வாயில போட்டுடும். அப்படிதான் நீங்க எல்லாம் செஞ்சீங்க. ஆனா உங்க புள்ள உங்களை மதிக்குதா? எந்த வீட்டுல மார்க்கம் இல்லையோ அந்த வீட்டுல மதிப்பு வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவிலிருந்து நான் இப்போ சொல்கிறது 15 years பேக் என் ஆஃபீஸுக்கு ஒரு ஆள் வர்ற, நீண்ட தாடி, வல்லாஹி நான் சந்தோஷப்பட்டு. இவ்வளோ வெள்ள தாடி, நீண்ட தாடி. அவர் ஒரு ப்ராஃபஸர், அமெரிக்கன் கேம்பஸில் மேத்ஸ் செக்ஷனில் அவர் ஒரு ப்ராஃபஸராக இருந்தார். அப்போ ஒரு 15 years பேக் நான் சந்தோஷப்பட்டேன். மாஷா அல்லாஹ், ஒரு முஸ்லீம், அவர் இப்படி தாடியோடு இவ்வளோ இடத்துல அமெரிக்காவில் இட்ஸ் கிரேட். ஆனால் அவர் என்னோட பேச வந்தது வேறு. அவர் ஸ்ரீலங்கா வந்த நேரம் ஸ்ரீலங்கா வந்திருந்தார் ஃபேமிலிஸை பார்க்குறதுக்கு. அப்போ அவரோட மகனை கூட்டிகிட்டு வந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுக்குறது. உண்மையாக எனக்கு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவே இயலாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அரகண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் ஒரு ப்ரொஃபஸர்.
என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கண்டா அவர் சொன்னார், என்னோட பேசினார். நான் சொன்னேன், யூ ஆர் ரியலி லக்கி, மாஷா அல்லாஹ், தி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நோண்டார், என் லைஃப்பில் நான் எடுத்த மோசமான முடிவு அமெரிக்காவுக்கு நான் போகிறேன்டார். என் ஒய்ஃபை நான் இழந்துட்டேன்டார். அவள் டோட்டலி வெஸ்டர்னைஸ் ஆகிட்டார். என் புள்ள தான் இப்போ எனக்கு இருக்குது. ஜஸ்ட் 15 ஸ்மோக் பண்ணுறாரு. எங்கள் பாப்பா முன்னாடி நாங்கள் தலையை தூக்கி பேசியிருக்க மாட்டோம். கூட்டி வந்துக்கிறேன், கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டேன். நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு வாப்பா இவ்வளோ சல்லியோட, இவ்வளோ பொசிஷனோட தன் லைஃப்பில் ஒரி பண்ணிகிட்டே இருந்தார். நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். உங்களுக்கு விளங்குதா இஸ்லாத்தில் பொறுமதி என்னென்னு? அவர் என்ன தேடுறாரு? அவருக்கு மெட்ஸ் தெரியுது, அவர் ஒரு ப்ரொஃபஸர், பட் அவருக்கு ரிலீஜன்ட வேல்யூ தெரியுது. என்ன அங்கே தாய் தகப்பன் எல்லாமே எப்படி மதிக்கிறேன்னு தெரியுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் போய் பாருங்கள், கொஞ்சம் வெளியே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் உம்மாண்டா, உங்களுக்கு வயசு போனாலே நீங்கள் உம்மா தான். குர்ஆன் ஒரு கன்செப்ட் சொல்லுது, தாயோட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குது, தாயோட நடக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, தாய்க்கு பணிவிடை செய்கிற ஒரு சாப்டர் இருக்குது. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? நான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன். அந்த உம்மாவோட பேசுனேன். அவன் கிறிஸ்டியன் அம்மா, யாராக இருந்தாலும் மனுஷன். என்னம்மான்னு கேட்டேன். நிறைய இடத்துல நான் சொல்கிறது என்னம்மான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளையெல்லாம் ஆஸ்திரேலியாவில் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பிறகு அந்த அம்மாவோட நான் பேசுகிற நேரத்தில் உண்மை வெளியாகுது. கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மாவோட முகமெல்லாம் கறக்குது. அவங்க சாகிற கட்டம் மாதிரி நரம்பெல்லாம் இழுப்பட்டு என்ன சொன்னாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். தம்பி, என் பையனை பார்க்கணுன்றான். இவங்களுக்கு இவ்வளோ வயசுன்னா அவன் பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஒரு ஆனால் அவங்க பையன் என் மகனை பார்க்கணும். எனக்கு லாஸ்ட்டாக நான் கண்ணை பொத்த முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க என்ன அப்படி அசந்து போயிட்டு கோவமே வராத ஒரு உமாக்கு. இந்த இடத்துல அவங்க எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன்னு உங்களை முதியோர் இல்லத்தில் போட்டேன்னு என்னையும் கூட்டிகிட்டு போகலாம் தானே ஃபீலிங் வரணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் என்ன சின்னத்தில் அந்த புள்ளையை தூங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சிருப்பீங்க. சில வேளை அந்த புள்ளைய அவர் எழும்புற நேரம் நீங்கள் எழும்பி அவருக்கு பால் கொடுத்துருப்பீங்க. அவர் தூங்க போக்கில் தான் உங்களுக்கு தூக்கு. உங்கள் ஷெடியூலே டோட்டலாக மாறிருக்கு. அவர் வயிற்றில் இருக்கிற நேரம் நீங்கள் எல்லாரும் உலகத்தில் தூங்குற நேரம் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிருப்பீங்க. அவர் காலால் உதைகிற நேரம் அந்த வழியை தாங்கி இருப்பீங்க. நீங்களே உங்களுக்குள்ள விழுங்கி இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அன்பு இங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்டாக உங்கள் புள்ள உங்களை பார்க்கணும் பேசணும்னு நீங்கள் துடிக்கிற டைம் வரப்போக்கில் அவர் உங்களை பார்க்காட்டி கோபம் வரும்னு நான் நினச்சேன். அப்போ தான் ஒரு தாய் இப்படியான்னு நினச்சேன். எனக்கு பார்க்கணும் என் மகனை என்று துடிக்கிறான்டா, என்ன அன்புன்னு நான் அப்போ புரிஞ்சேன். அன்பான தாய்மார்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் பிள்ளைகள் அந்த அன்பை புரிய மாட்டாங்க. அவங்க புரியணும்னா அவங்களுக்கு மார்க்கம் வேணும். நீங்கள் முடிவெடுங்க. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மார்க்கத்தை கொடுத்தீங்கன்னா அது புரிஞ்சுணர்வு வரும். என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் சொல்கிறான், ஐந்தக்கல் கிபர், அவங்க வயோதிப நிலைமை அடைகிற நேரம், அஹது உமா அவ் கிலாஹுமா. கற்பனை பண்ணி பாருங்க இந்த ஆயத்தை. உங்கள் உமாவும் வாப்பவும் உங்கள்கிட்ட, அல்லாஹ் சொல்கிறான், உங்கள்கிட்ட வயசாயிட்டாங்க. இவ்வளோ காலமாக உங்களை பார்த்தாங்க. இப்போ நீங்கள் அவங்கள பார்க்குற டைம். அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய ஆயுளை நீட்டி போடுறோமோ, ஆயுளை இழுக்கிறோமோ, அவங்க மறுபக்கம் படைப்பின் மறுபக்கம் பிறண்டுருவாங்க. அப்படின்னு அர்த்தம். சின்னத்தில் அப்படி கை காலெல்லாம் மடித்து தூங்குற மாதிரி பெருசாக இப்படி நிற்பாங்க. திரும்ப இப்படி 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 மழை ஜலம் அப்படியே கழிஞ்சிரும். வெக்கம் காணாமல் போயிடும். சின்னதுக்கு நான் எதால் போத்தி வச்சிருக்கேன்னு தெரியாது. அதை மாதிரி வயசு போனால் அவங்களுக்கு மறைச்சிருக்குதா இல்லைன்னு தெரியாது. அப்படியே மழை ஜலம் போயிடும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பிக்சரை கொண்டு வரான். இந்த அஹதுமா அவ் கிலாஹுமா. 2 பேரில் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டு இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நிற்கிறார். அல்லது 2 பேருமே உங்கள் பக்கத்தில் நிற்கிற நேரம், வலா தகுல்லஹுமா உஃப், அவங்களுக்கு சீ என்ற ஒரு வார்த்தை சொல்லாதீங்கன்றான் அல்லாஹ். சுப்ஹான் அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் வபில் வாலிதைனி ஹஸன், அல்லாஹ் கருத்தப்படி உங்க தாய் தகப்பனை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்ற ரப்புல் ஆலமீன் சொல்ல. வலா தகுல்லஹுமா உஃப், பேசிட்டே போகாதீங்க அப்படியெல்லாம் சொல்லல. சீ, இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லிடாதீங்க. வலா தகுல்லஹுமா வலா தன்ஹருமா, அவங்கள விரட்டாதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்களுக்கு சங்கையா பேசுங்க. ஏன் விரட்டாதீங்கன்னு எல்லாம் சொல்றேன்? அந்த வயசு வந்ததுக்கு பிறகு புத்தி கொஞ்சம் வேற மாதிரி ஆயிரும், வேதனிச்சு போயிடும். நீங்கள் முக்கியமாக பேசிட்டு இருப்பீங்க, அவங்க வாயில் வாய் போடுவாங்க. அவங்க ஏன் தான் இப்படி போடுறாங்களோன்னு உங்களுக்கு தோணும். அல்லாஹ் சொல்கிறான், அப்போ விரட்டணும்னு தோணும்.
வலா தன்ஹர்ஹுமா, வேணாம் வேணாம், விரட்டாதீங்க. அப்படியே இருக்கிற நேரம் உங்க மானம் போற மாதிரி ஏதாவது செஞ்சிருவாங்க. சில நேரம் ரோட்ல ஓடிடுவாங்க. வலா தன்ஹர்ஹுமா, உங்க கௌரவத்தை ஒரு பக்கம் போட்டுட்டு அவங்கள விரட்டாதீங்க. யாரு தெரியுமா? வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டாதீங்க. குல்லஹுமா கௌலன் கரீமா, எப்படி பேசணும் தெரியுமா? என்னம்மா சாப்பிட்டீங்களாமா? ஏய் என்ன இப்படி எங்களை போட்டு கொல்ல போறீங்களா? இப்படி பேசுவான். குல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்களோட வயோதிபன்கிட்ட என்னம்மா சாப்பிட்டீங்களா, ஏதாவது தரவாமா, என்னம்மா வேணும் உங்களுக்கு, என்ன இதாக்கணும், நாங்கள் வெளியே போகணுமாம்மா. குல்லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. அல்லாஹ் கொண்டு வரான்னு ஒரு ஊமையை சும்மா சொல்லல, உங்க இறக்கத்தை காட்டி வேணும். வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. ஒரு பறவை தன் குஞ்சுகளை எப்படி அரவணைக்குமோ அப்படி உங்க இறக்கத்தை நீங்க அவங்கள்ட்ட காட்டுங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ராத்திரிக்கு இந்த மரத்துகளுக்கு மேல உள்ள குஞ்சுகளை தூங்க வைக்கணும். நம் பறவை தண்ட ரெக்கையால் அப்படி சேர்த்து கொள்ளும். அந்த குஞ்சுகள் அந்த சூட்டுல தூங்கும். இதே மாதிரி உங்களை பார்த்த உங்க உம்மாவை அவங்க ரெக்கையால அரவணைச்சாங்க. நீங்க மலஜலம் கழிக்கிறதுன்னு அவங்க விரும்பி துப்புரப்படுத்தினாங்க. உங்களை சீவி சிங்காரிச்சாங்க. உங்களுக்காக வேண்டிய உலகத்துல ஒரே ஒரு ஆள் நான் பார்க்கிறேன்டா, அது தாயும் தகப்பனும். தான் தோல்வி அடைஞ்சு தான் இழிவடைஞ்சாவது தண்ட புள்ள நல்ல இடத்துக்கு வருதுண்டா, அந்த தோல்வியை சகித்துக் கொள்ற ஒரே இனம், ஒரே குரூப் அந்த தாய் தகப்பன் தான். அதுதான் அவங்க. அல்லாஹ் சொல்றான் வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, இரக்கம் என்ற ரெக்கை அப்படி தாழ்த்துங்க. எப்படி ஒரு பறவைக்கு கோபம் வராம தன் குஞ்சுகளை தாக்குது, உங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். விரட்டணும் என்று தோணும், ஏசணும் என்று தோணும். அந்த டைம்ல எல்லாம் நீங்க அதை நினைச்சு பார்க்கணும். எப்படி எங்களுக்கு பெம்பஸ் போட்டாங்க, எப்படி எங்களுக்கு சோம் இல்லைன்னா அவங்க சாப்பிடலையே, அவங்க உதடுகள் எல்லாம் காஞ்சி போயிருமே, எங்களுக்கு டீயை கூட குடிக்கல, டாக்டர் நல்லம் என்று சொன்ன பிறகுதானே தண்ணி சொட்டு இறங்கிச்சு. நாங்க நாங்க நாங்கன்னு இருந்த அவங்க ஒரு நாள் நோய்க்கப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி செஞ்சு போட்டு ஒன்றை நீங்க செய்யுங்க. வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சொல்லுங்கள் என்றான் அல்லாஹ். இப்ப சொல்றான் குல் சொல்லுங்கள், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் அவங்க ரெண்டு பேருக்கும் நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். கமா ரப்பயானி சகீரா, சின்னத்துல எங்களுக்கு அவங்க இரக்கம் காட்டின மாதிரி நீ காட்டியா அல்லாஹ். நாங்க தோத்துட்டோம் யா அல்லாஹ். வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. உங்க பிள்ளைக்கு இந்த துவாவை சொல்லிக் கொடுங்க. இந்த சினாரி குர்ஆனை படிச்சு கொடுங்க. இதுட வெயிட், இதுட நான் என்ன சொல்ல வரேன்டா, ஜஸ்ட் உங்க பிள்ளைய ஒரு பெரிய PhD ஹோல்டரா மாத்திரலாம். பட் தேவை ரிலிஜன், மார்க்கம். அண்டைக்கு வருவார் உம்மா தான் அவருக்கு உம்மா தான், அவருக்கு வாப்பா தான். அந்த கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும்டா, நீங்க எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் முடிச்சு அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம். பட் என்ன இருக்கு, அவருக்கு வாப்பா தெரியாட்டி, உம்மா தெரியாட்டி, சாட்சி தெரியாட்டி, மாமா தெரியாட்டி, குடும்பம்டா யாருன்னு தெரியாட்டி வேலை இல்லை. அதனால் அன்பான தாய்மார்களே, பெரியவங்களே, இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன உங்க பிள்ளைய கேம்பஸ் அனுப்பலாம். என்னை பொறுத்தளவில் இந்த எஜுகேஷனால் மட்டும் சக்சீட் ஆக மாட்டாங்க. ஒரு பிள்ளைய சக்ஸஸ்ஃபுல் மேனாவோ ஒரு பொம்பளை கேர்ளாவோ நீங்கள் மாற்றணுமெண்டா அவங்கள கொண்டு போய் கேம்பஸுக்கு அனுப்பிட்டீங்கண்டா நீங்கள் சக்ஸஸ் நினைக்காதீங்க. இதுவும் ஒரு 15 years பேக் அல்லது 20 years பேக், ஒரு 20 years இருக்கு, 2005 மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வர்றான், உம்மாவோட அழுவுறா, தேம்பி எனக்கு இன்றைக்கும் கண்ணுக்குள்ள. நான் ஆஃபீஸில் என்னம்மா அந்த புள்ள கேட்குது, சார் நான் படிக்கணுமா, நான் கேம்பஸ் போகணுமா. ஏன் அந்த உம்மா அவங்ககிட்ட பரிதாபத்தை உடைக்கிறான், நான் நினைச்ச கேம்பஸ் இல்லை இது, இப்படி நான் படிக்கணுமா, என் மானத்தை அடகு வச்சு நான் படிக்கணுமான்னு அவ கேட்குறேன். ஸோ நானும் நிற்கதி ஆகிட்டேன், பதில் இல்லை பேசுறது. ஏனண்டா உங்கள் ஊரில் இந்த 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள 3ஆம் புள்ள இப்படி நல்லா படிக்கிற பிள்ளை தான் கேம்பஸ் செலக்ட் ஆவாங்க. பொதுவாக அந்த பிள்ளைகள் டீச்சர் கூப்பிட்டா ஓடி வந்துடும், தலையை குனிஞ்சு பேசும். அப்படியான கண்ணியமான பிள்ளை கேம்பஸுக்கு போன பிள்ளை என்ன அந்த பிள்ளைகளுக்கு கேம்பஸுக்கு செலக்ட் ஆகின பிள்ளைலாம் 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள நல்லா படிக்கிற பிள்ளை அங்கே போனதுக்கு போகிற ரேக் பண்ணுறாங்க. ரேக்கிங்கை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ மோசமாக பிள்ளைகள் சாகுற அளவுக்கு, தற்கொலை பண்ணுற அளவுக்கு, கடுமையாக மானபங்கப்படுத்துகிற அளவுக்குலாம் ரேக்கிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படியான நேரத்தில் அந்த பிள்ளை அதான் கேட்குது. நான் கேட்குறேன், கேம்பஸுக்குள்ளே போனால் ஒரு மரத்துக்குள்ள
இப்படி பங்கு இருக்கு, நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போகிற டைமில் அந்த பங்கில் உள்ள மரம் அசையும், இந்த பங்கில் உள்ள மரம் அசையும். ஏன் அசையுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் அங்கே நிற்கிறாங்க. அவங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்களா? சொல்ல தேவையில்லை. ஒரு உம்மா கிராமத்திலேருந்து தன்னோட மகளை நம்பி அனுப்பினாங்க படிக்கிறதுக்கு. இதை கண்டுட்டாங்க, நம்ம நெஞ்சு வெடிக்கும். இதுக்காக ஒன்று நான் இங்கே அனுப்பினேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கேட்குறேன். படித்த புள்ள, ஒரு பொம்பளை பிள்ளையோட உயிர் தன்னோட கட்பாறையில் இருக்குது. அதை பறி கொடுக்கல. அதோட விலை, அதில் ஜனாதிபதியும் உருவாகலாம், நல்லவனும் உருவாகலாம், உலகத்தில் எதையும் உருவாகும். அது சிம்பிளாக பறி கொடுக்கல. படித்த புள்ள நீ யாரோட என்ன பண்ணுற, எப்படி பறி கொடுக்குற? ஸோ படிப்பால் மட்டும் ஒரு மனுஷனை நல்லவனா கேளுமண்டா, அந்த கேம்பஸ் போன பிள்ளைகள் நல்லவங்களா இருந்திருக்கணும். படிப்பால் மட்டும் ஒரு மனுஷன் நல்லவனான அமெரிக்காவில் உள்ளவங்களாம் நல்லவங்களா இருந்திருக்கணும். ஸோ அமெரிக்காவில் அவ்வளோ விபச்சாரம் அரங்கேறி கொண்டிருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் ஒட்டு போட்டு அவங்க பெஸ்டின்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அப்படியான ஒரு லைஃப் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் மேலே இவங்களுக்கென்று ஒரு மெஷின் இருந்தால் சரி, பிள்ளையை போட்டு எடுத்துடலாம் நல்ல பண்போடு. வேர்ல்டு தோத்துட்டு எஜுகேஷனில் கட்டாயம் தேவைன்றதை நான் எத்தனை இயராக பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும். எஜுகேஷன் 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 100% நான் இன்றைக்கும் அதை சொல்கிறேன். இறைவன் கொடுத்த மிக அற்புதமானது இந்த அறிவு. அதை வளர்க்கணும். எஜுகேஷனில் ஒரு மனுஷன் கோட்டை விட்டா குருவான் சொல்லுது நரகம் என்று. நான் இல்லை, குருவான். இப்போ நீங்கள் சொல்லி நினச்சிடக்கூடாது படிக்காதவங்களா நரகம் நான் சொல்கிறேன். நான் ஆயத்தை ஓதி காட்டுறேன். وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَٰئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ. அல்லாஹ் சொன்ன அதிகமான மனிதர்களின் ஜின்களை நான் நரகத்துக்கு படைச்சேன். ஏன் யாரும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? விபச்சாரம் பண்ணிட்டாங்களா? ஏன் நரகத்தில்? அவங்க குடிச்சாங்களா? என்ன பண்ணிட்டாங்க? ஏன் அவங்க நரகத்தில்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, கல்புகளை கொடுத்தவங்க சிந்திக்க மறந்துட்டாங்க. சிந்திக்காட்டி நரகமா? வலஹும் ஐனுன் லா யுப்ஸிரூன பிஹா, கண்களை கொடுத்தோம் பார்க்கவில்லை என்றான் அல்லாஹ். யா அல்லாஹ், நிறைய படம் பார்த்தாங்களே, நிறைய கதை பார்த்தாங்களே, கண்ணை கொடுத்தோம் பார்க்கலையா? வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காதுகளை கொடுத்தோம் அவர்கள் கேட்கவில்லை என்றான் இறைவன். நிறைய பாட்டெல்லாம் கேட்டாங்களே, வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல்லனாம், அவங்க கால்நடைகளை போன்று, அவங்க ஆடு மாடு மாறி. பல்ஹுமல் சீச்சி, இல்லை இல்லை, கால்நடையை விட மோசம். கால்நடை கொடுத்த மூளையில் அந்த அறிவு இல்லை. அதுக்கு 6வது அறிவு கொடுக்கப்படலை. இவனுக்கு கொடுத்து பயன்படுத்தல பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? கண்ணால பார்த்தா, மரத்தை பார்த்தா, இந்த படைப்பு உனக்கு தெரிஞ்சா உன் பிரெயின் வேலை செய்யுது. உன் அறிவால நீ சிந்திக்கிற, காதால நீ கேட்கிற நேரம் உன் பிரெயின் வேலை செய்யணும், சிந்தனை வரணும். என்னமோ மாறி உண்ட பாட்டையும் இதையும் கேட்டுட்டு இருந்தா அதை கேட்கறதா அல்லாஹ் சொல்லலை. அதனால கட்டாயமா சிந்திக்கணும். சிந்தனை என்பது மிக முக்கியம். உங்கள் பிள்ளைக்கு சிந்தனையை தூண்டணும். அதனால் நான் சொல்கிறேன், படிக்க வைங்க. 100% படிக்க வைங்க. அதுக்கு பின்னாடி நில்லுங்க. ஆனால் அவர் ஒரு நல்ல மனுஷனாக நீங்கள் பார்க்கணுமெண்டா அவருக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறது ரிலீஜன். அதுக்கு கூட நேரம் கொடுங்க. உங்களை கடைசி நேரம் அவர் சுமப்பார், உங்களை பார்ப்பார். எத்தனை ஜனாசாவுக்கு போயிருக்கிறேன், கொண்டு வந்து மைக்கு கடைசியில் ஜனாசாவை அறிவித்தல் கொடுக்க போகல. நல்ல ஞாபகம். லோயர் மகன், ஆனால் ஜனாசா தொழுவிக்கு தெரியாது. கடைசி ஒரு நாள் உம்மா மவுத்து வந்து கேட்குறாரு. நினச்சி அவருக்கு எல்லாம் தெரியும் எங்கள் ஏரியாவில். என்ன துவா அது எப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜனாசாண்டா என்னென்னு தெரியுது அவங்களுக்கு. ஒரே ஒரு தொழுகை, இதோடு நான் முடிச்சு கொள்கிறேன். ஒரே ஒரு தொழுகை, நாங்கள் டெட் பாடியை வச்சு தொழுகிற ஒரு தொழுகை. இது வரைக்கும் எங்கள் தொழுகையில் எந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்றுமே இருக்காது. கிப்லாவை நோக்கி நாங்கள் தொழுவோம். ஆனால் ஒரே ஒரு தொழுவை சஜதா செய்யாமல் முன்னாடி ஜனாசாவை வச்சுட்டு, இறந்த உடலை வச்சுட்டு தொழுவோம். சுஜூது செய்ய மாட்டேன், நின்று தொழுவோம். முன்னுக்கு இருக்கு. ஹசரத் லுகர், அசர், மகரிப், இஷாலாம் தொழுவிக்கிறார், பெருநாள் தொழுவிக்கிறார். ஜனாசா ஹசரத் தொழுவிக்க மாட்டார். உங்கள் ஜனாசாவுக்கு உண்டு உங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி வருவார், இல்லை உங்களுக்கு ஆம்பளை புள்ள இருந்தால் அவங்க முன்னாடி வருவாங்க. ஹசரத் மைக்கை கொடுத்துட்டு போயிடுவார். மைக்கை கொடுத்துட்டு நீங்கள் தொழுவீங்கன்னு போயிடுவார். அந்த நேரத்தில் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு ஏன் கூப்பிடணும்? ஏன் மக்கள் வரணும்? அவங்க அந்தந்த இடத்துல இருந்து தொழலாமே. அல்லாஹ் உணர்வு உண்டாக்குறான். இன்றைக்கு பேசினவங்க பேசாமல் இருக்கிறாங்க, கையை தூக்கினவங்க கையை தூக்கல, ஹார்ட் வேலை செஞ்சதுக்கு ஹார்ட் வேலை செய்யலை. இதே மாதிரி ஒரு சபையில், இதே மாதிரி ஒரு இடத்துக்கு நீ வரணும் என்ற ஃபீலிங் தான் அங்கே அவ்வளோ பேர் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ மகன் முன்னாடி வருவார். வந்துட்டு தக்பீரை சொல்லிட்டு கைகளை கட்டிட்டு சொல்லுவார். ஃபஸ்ட்டு சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத்து சொல்லணும்.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رسول الله صلى الله عليه وسلم صلوات சொல்லும். மூணாவது தான் அந்த டேர்ன் அல்லாஹ் தர்றான். 40 பேர் இணை வைக்காதவர்கள் சேர்ந்திருந்தார். வஜபத் லஹுல் ஜன்னா, ஜன்னாட கதவு திறந்துடும். ஸோ அதுக்காக வேண்டிய உறவுகள் வந்திருப்பாங்க. அவங்க ஷிர்க்கு செஞ்சிருக்கக்கூடாது, அவங்க ரப்போடு நெருங்கி இருக்கணும். இப்போ ஏன் ஹசரத்து தொலைவிக்கு அவங்க கொடுக்குறாரு தெரியுமா? புள்ளட கையில உங்க ஹஸ்பண்ட கையில கூடுதலான உணர்வோட அழுது அல்லாவோட பேசுறது யாரோ அல்லாஹ் கபூலாக்க போதுமானவன். ஹசரத்துக்குரிய உறவை விட இந்த நேரத்தில் மகனுக்கு உம்மாவோட கூட இறக்கம் இருக்கும், வாப்பாவோட கூட இறக்கம் இருக்கும். அதனால முன்னாடி வந்து இப்போ துவா கேட்க போறோம். இதான் அந்த ஃபைனல் துவா. பெத்த தாய்க்கு கேட்கிற லாஸ்ட் துவா, அதாவது தகப்பனுக்கு கேட்கிற லாஸ்ட் துவா. எத்தனை பிள்ளைக்கு பாடம், எத்தனை பிள்ளைக்கு பாடம்? அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பர்த் வனக்கிஹி மினல் ഖതാயா கமா நக்கைத الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داري واهلا خيرا من اهلي وزوجا خيرا من. இப்படி ஒரு துவா போகும். அந்த துவா ஃபீலிங்ஸோட ஓதணும். இது வெரி ஃபைனலா உம்மாக்கு சொல்ல போறோம், மறுமையில் சந்திப்போம். வெரி ஃபைனல் அந்த வாய்ப்பு பிள்ளைகளை கிடைக்குது, அது உங்கள் ஹஸ்பண்டே கிடைக்குது. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு. என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டீங்க, இப்போ உங்கள் சந்ததி பாவ மன்னிப்பு கேட்குது. இறைவா உங்களை மன்னிச்சரியா அல்லாஹ். உன்னை சந்திக்க வராங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, உன் இரக்கத்தை காட்டியா அல்லாஹ். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவங்க செஞ்ச பிழைகளை பொறுத்துறியா அல்லாஹ், இரேஸ் பண்ணிறியா. பிழைகள் செஞ்சிருப்பாங்க, பாவம் வேற பிழைகள் வேற, யாரை இரேஸ் பண்ணிறியா அல்லாஹ். முன்னாடி வச்சு குற்றவாளி கூண்டுல அவங்களுக்கு அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு, நாங்கள் நுழைவிக்க போறோம் யா அல்லாஹ் கபர்ல. எங்க உம்மாவை 6 அடி கபர்ல போட போறோம், மண்ணை போட்டா இருட்டாயிரும் யா அல்லாஹ். வஅக்ரிம் நுஸுலஹு, அந்த நுழைவை சங்கையாக்கிறியா அல்லாஹ். வவஸ்ஸி முத்கலஹு, நாங்க விட்டுட்டு போயிடுவோம் யா அல்லாஹ். கபர் நெருக்கும், கபரை விசாலமாக்கி கொடுத்துறியா அல்லாஹ், அவங்க வாழணும் யா அல்லாஹ். வவஸ்ஸி முத்கலஹு, இது உணர்வால வரப்போக்கள கண்ணீர் வர ஆரம்பிக்கும். வக்ஸில்ஹு பில் மாஇ, யா அல்லாஹ் தண்ணீரால குளிப்பாட்டு. நாங்க குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ், நாங்க பாடியை குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ், ஆனா அவங்க கல்பை குளிப்பாட்டி யா அல்லாஹ். பாவங்கள் ஒட்டி இருக்கும் யா அல்லாஹ். வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி, தண்ணீராலும் குளிர் தண்ணியாலும் பனிக்கட்டியாலும் நீ குளிப்பாட்டியா அல்லாஹ், அவங்களை தூய்மையாக்குறியா அல்லாஹ். வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி வனக்கிஹி மினல் ഖതാயா கமா நக்கைத الثوب الابيض من الدنس, வெள்ள ஆடையில ஒரு அழுக்கு பட்டிருந்தது, துவைச்சு அப்படி வெண்மையா தெரியுமா. எங்க உம்மா கல்ப அப்படி ஆக்கிறியா அல்லாஹ், எங்க வாப்பா கல்ப அப்படி ஆக்கிறியா அல்லாஹ். வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி, இந்த வீட்டுல நாங்க இருந்தோம் அல்லாஹ், இப்ப 4 பேரா இருந்த வீட்டுல 3 பேர் ஆயிட்டோம். உம்மாவை இழந்துட்டோம், வாப்பா இழந்துட்டோம் யா அல்லாஹ். வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ், இருந்ததை விட நிம்மதியா இருக்கிற ஒரு வீடை கொடுத்துறியா அல்லாஹ். வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லி, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப குடும்பம் இல்ல, அவங்களுக்கு இதை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜி, இந்த உலகத்துல கொடுத்த துணியை விட சிறப்பான ஒரு துணியை கொடுத்துறியா அல்லாஹ். வஅத்கில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் ஜன்னா, யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஜன்னா, யா அல்லாஹ். அவங்களுக்கு ஜன்னாவை கொடுக்கின்ற உணர்வு வடிக்கிறதுக்கு தான் அந்த ஜனாசாத்துல வஅய்து மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார், நரக வேதனையிலேருந்து கபர் வேதனையிலேருந்து அவங்கள பாதுகாத்துறியால. உங்க புள்ள ரெடியா சொல்ற அளவுக்கு நீங்க வளர்த்துட்டீங்களா? ஸோ அதனால அன்பான தாய்மார்கள் நேரம் கூடுதலாக போறதுனால நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, இந்த டெக்னாலஜி எங்களுக்கு நலவு, இதை தூக்கி எறியாதீங்க. உங்கள் பிள்ளையோட கல்வியில் தான் பிரச்சனை, டெக்னாலஜியில் இல்லை. வீட்டில் கத்தி இருக்கும், அந்த கத்தியால் குத்தேடும். குத்தினாங்க என்பதுக்கு வீட்டில் உள்ள கத்தியை நான் வீச மாட்டோம், கத்தி அப்படி தான் இருக்குது. நாங்கள் மரக்கறிகள் காய்கறிகளை வெட்டுவோம். அது மாதிரி ஃபோன் வீட்டில் இருக்கட்டும், பிசி வீட்டில் இருக்கட்டும், அதில் நிறைய தீமைகள் இருக்குது, நன்மைகளும் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் புள்ள அதை பயன்படுத்துகிற சூட்டபிளான மனுஷனாக மாறணுமா இருந்தால்
அவருக்கு நீங்கள் ஃபோனை பறிச்சோ ஃபோனை தர மாட்டோனோ அதட்டியோ வேலை இல்லை. அவர் கல்வுக்கு தீனை கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆகப்பெரிய கிஃப்ட் அவருக்கு கொடுக்கறது தீனுல் இஸ்லாம். அவர் என்றைக்கு தீனை அரவணைச்சு கொண்டாரோ நேசிச்சாரோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் படித்தோம், எல்லாம் செஞ்சோம். எங்கள் உம்மா வாப்பா எங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம், நான்லாம் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி எங்கள் உம்மா அவங்க தான், நான் இல்லை, அவங்க பட்டது தான், அவங்க செஞ்சது தான். அவங்க எங்களுக்கு பின்னாடி நின்றனால தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி போகிறோம். எங்கள் தம்பி யூகேல அவர் இன்றைக்கி அவர் படித்து PhD வரைக்கும் படிக்கணுமெண்டா அவங்க பின்னாடி நாங்கள் 2 பேர் தான் பின்னாடி நின்று அங்கே இருந்தாலும் மார்க்கத்தோடு தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த ரிலீஜன் எங்களுக்கு சேர்த்து தரப்பட்டுச்சு. எங்கள் வீடு ரொம்ப சின்னது, அதுக்குள்ளே எங்கள் வாப்பா 4 பேருக்கு மௌலியை கூட்டிகிட்டு வந்து பயான் நடத்துவார். நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். எங்கள் உம்மா எங்களை லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறேன்னா தனியாக கூட்டிகிட்டு போகல, ஊரில் இருக்கிற மற்ற ஆட்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ விளங்கிச்சு சமூகத்தோடு நாங்கள் எவ்வளோ சர்வீஸ் பண்ணணும்னு. எங்கள் வாழ்ப்போமும் பெரிய சல்லிக்காராக்கள் அவங்க செஞ்ச இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எங்கள் லைஃபுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சிந்தனை உண்டாக்கிட்டு சமூகத்தோடு நாம் இது பண்ணணும், எங்கள் மக்களை நம்ம பார்க்கணும். அவர் வீட்டுக்கு 4 பேரை கொண்டாந்து வச்சு ஒரு மௌலியை கூட்டிகிட்டு வந்து பயன் பண்ணுறேன், நாம செய்யணும்னு உணர்வு அதை எங்களுக்கு தருகுது. எங்கள் உம்மா லைப்ரரிக்கோ இதுக்கோ எங்களை கூட்டிகிட்டு போகிற நேரம் இப்படித்தான் நாங்கள் நடக்கணும்னு அவங்க சொல்லி தந்தாங்க, வாயால் இல்லை செயலால். ஸோ அவ்வளோ கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போகணும். நாங்கள் படிச்சிருக்கிறோம்னா அன்றைக்கு அவங்க எங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுருந்தாங்கடா இல்லை, நாங்கள் பாஸ் ஆகினா எங்கள் பின்னாடி வந்து பெரிய ஸ்கூலுக்கு போகிற நேரம் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்க எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கண்டா. எஸ், அவங்க தந்ததில் ஆகப்பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லுவது அவங்க எங்களை கொண்டு போய் மார்க்கம் படிக்க வச்சாங்க. ஸோ அவங்க தந்த ஆகப்பெரிய கிஃப்ட் இது. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிஃப்ட் நீங்கள் கொடுக்கணுன்ற ஃபீலிங்ஸோட இன்ஷா அல்லாஹ் இந்த சோஷியல் மீடியாவில் இருந்தோ இந்த ஃபோனில் இருந்து அவங்களை கன்வெர்ட் பண்ணணுமெண்டா, அதை யூஸ் பண்ணணும், நல்ல பகுதிக்கு கன்வெர்ட் பண்ணணுமெண்டா அவங்களுக்கு நீங்கள் ரிலீஜனை கொடுங்கன்ற ஒரு வேண்டுகோளோட இன்ஷா அல்லாஹ் ஹபுகஸ்தலாவில் அந்த மாற்றம் அதிகமாக நடக்கணும். நான் ஷொக் ஆகிட்டேன். சூரத்துல் ஃபாத்தியா தெரியாத பெரிய பிள்ளைகள் இருந்தாங்க, அத்தகையா தெரியாத பெரிய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு நான் ஷொக் ஆகிட்டேன். அது ரொம்ப டேஞ்சரான ஒரு கட்டத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் என்பதை மனசில் வச்சுக்கொண்டு அதிகமாக இதை கொடுங்க. மார்க்கம் உள்ளே போன பிறகு நிஜமான கண் பார்வை வர ஆரம்பிக்கும். இந்த வேர்ல்டு எஜுகேஷன் இன்னும் அந்த அழகான முறையில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பெரிய ஒரு சேஞ்சஸை நோக்கி நாங்கள் போவோம் என்ற நம்பிக்கையோடு எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு தெரியும், நானும் நோய்வாய்ப்பட்டு இந்த எந்த ஒரு ஸ்கூலுக்கும் அதிகமாக கொடுக்குற ஜனவரியில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் போடப்பட்டிருக்கு. அதிகமாக நான் பேசக்கூடாது, மாதிரி நான் வேகமாக பேசாதனால தான் நடந்து இப்படி பேசுகிறேன், மைக்கு பிடிச்சி எல்லாம் பிடிச்சி ஒரே இடத்துலேருந்து சத்தமாக பேசிடுவேன். அப்படி பேசக்கூடாது. பட் கடைசி வரைக்கும் நானும் இந்த சமூகத்துக்கு என்னால் முடியுமான அளவுக்கு செய்யணும் என்பதற்கு ரொம்ப காலமாக அவங்க டேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கொடுத்த இந்த டேட் தான் அன்புக்குரியவர்களே. அல்ஹம்துலில்லாஹ் அந்த இளைஞர்களும் ரொம்ப பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த ஊரில் நிறைய என்னோட கலந்து ஆலோசித்தாங்க. அந்த உணர்வோடு தான் இன்ஷா அல்லாஹ் இதை செய்தேன். நீங்களும் இன்றைக்கு வந்தவங்க அல்லாஹ்வுடன் துவா கேட்டு எனக்காக துவா செய்யுங்க. நல்ல ஒரு மல்மலர்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கஸீரா வ ஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.